أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل الحق من ربكم فمن شاء فليؤمن ومن شاء فليكفر إنا أعتدنا للظالمين نارا أحاط بهم سرادقها وإن يستغيثوا يغاثوا بماء كالمهل يشوي الوجوه بئس الشراب وساءت مرتفقا. நபியே, நீங்கள் கூறுங்கள், இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது. ஆகவே விரும்புபவர் விசுவாசம் கொள்ளட்டும், விரும்புபவர் நிராகரிக்கட்டும். நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களுக்கு நரக நெருப்பை சித்தப்படுத்தி தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அதன் சுவர்கள் புகை மூட்டம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் தாகத்தால் உதவி தேடினால் உருக்கப்பட்ட செம்பை போன்ற தண்ணீரை கொண்டே அவர்களுக்கு உதவி செய்யப்படும். அது அவர்கள் குடிக்க முயலும் போதே அவர்களின் முகங்களை சுட்டெரிக்கும். அது மிக மோசமான பானமாகும். தங்குமிடத்தில் அது மிகவும் கெட்ட தங்குமிடமாகும். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 29வது வசனத்தை இப்ப நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். சோ இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதாவது இந்த வசனத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய அந்த சுய விருப்பத்திற்கும், அதே மாதிரி அந்த மனிதன் அவனுடைய அந்த சத்தியத்தை எது அப்படின்னு சொல்லி தேர்வு செய்வதற்கான முழு உரிமையும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரகடனமாக இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடியும். சோ அல்லாஹ் ஃபர்ஸ்ட் இதுல சொல்லி காண்பிக்கிறான், "வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும்." நபியே, உண்மை சத்தியம் என்பது உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது என்று மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். மூலமாக என்ன சொல்றான் அப்படின்னா, இதுல எந்த ஒரு மாற்றமோ அல்லது இதை நம்ம ஏற்றுக்கொள்வதனால ஏதாவது தப்பாயிருமோ அப்படின்ற சந்தேகமோ இல்லை அப்படின்றத, அல் ஹக்கு, இது சத்தியம், இது உண்மை, இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். சோ அப்ப அந்த குகைவாசிகள் பற்றிய செய்தியாக இருக்கட்டும், ஏன்னா அதுதான் கேட்டிருந்தாங்க அந்த யூதர்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்லி காண்பிக்கிறான், அந்த குகைவாசிகள் பற்றிய செய்தியாக இருந்தாலும் அல்லது குர்ஆனின் மூலமாக வரக்கூடிய சட்டங்களாக இருக்கட்டும், இது எதுவுமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த கருத்து அல்ல, சொந்த கற்பனை அல்ல. இது எல்லாமே வந்திருக்கக்கூடிய அனைத்து செய்தியுமே படைத்த இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு உண்மையை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்போ வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், சத்தியம் என்பது உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்ற கருத்து இது, நான் சொல்ற சட்டம் இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது உங்க கருத்தாக வேணாம், இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்த சத்தியம் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யார் விரும்புறாங்களோ அவங்க நம்பட்டும். இந்த வேதம், இந்த சத்தியம் அப்படின்றது, இந்த மார்க்கம் அப்படின்றது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் விரும்புறாங்களோ அவங்க விசுவாசம் கொள்ளட்டும். அதே மாதிரி யார் விரும்புறாங்களோ அவங்க நம்பாமலும் போகட்டும், நிராகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சோ இதுல பார்த்தா ஒரு சலுகை மாதிரி தெரியலாம். நம்ம நினைச்சா ஏத்துக்கலாம், இல்லைன்னா நிராகரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது சலுகை அல்ல, மாறாக இது ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது சலுகை மாதிரியே நம்மளால நினைக்க முடியாது. இது ஒரு கடுமையான எச்சரிக்கை அப்படின்றத இதன் மூலமாக நம்ம புரிய முடியும். அப்போ அல்லாஹ் நமக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கான். மார்க்கத்துல யாருக்குமே எந்தவித வற்புறுத்தலுமே கிடையாது. வற்புறுத்தி தான் ஒருத்தவங்க மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதை அவங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இறைவன் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சோ நேர்வழி எது,
வழிகேடு எது, எது கரெக்டான வழி, எது செஞ்சா நன்மை, எது செஞ்சா தீமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மிக தெளிவாக வந்து சொல்லிவிட்டான். சோ இப்படியெல்லாம் சொன்னதற்கு பின்னாடி அதை அதுல வந்து எதை ஏற்றுக்கொள்ளலாம்? சரியான விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். தவறான விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியுன்ற அந்த அந்த சுதந்திரம் மனிதனுக்கு அவனுடைய முடிவிலேயே வந்து அல்லாஹ் வந்து விட்டுட்டான். சோ அவனுடைய அந்த பகுத்தறிவை வைத்து எது சரி, எது தவறுன்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்த அல்லாஹ் வந்து குடுத்திருக்கிறான். சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல வந்து அடங்கியிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எத வேணாலும் செய்யலாம். எத வேணாலும் நம்பி அத வந்து செய்யலாம். ஆனா, அந்த எல்லா அ செயல்களுக்கான விளைவுகளுக்கு நம்மளே பொறுப்பு. நம்ம செய்ற எல்லா விஷயங்களுக்கும், நம்ம சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு அப்படின்ற தொனியில தான் அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கிறான். விரும்புறவங்க ஏத்துக்கட்டும், விரும்புறவங்க ஏத்துக்காம போகட்டும் அப்படின்றது நீங்க எத வேணாலும் செய்யுங்க. ஆனா நீங்க எது செஞ்சீங்கனாலும் அதற்கான விளைவுகளுக்கு பொறுப்புதாரியாக நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள் என்று அந்த தொனியில வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லிக் காட்டுவதை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ எப்படி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 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 நீதிபதி வந்து குற்றவாளி கிட்ட, "நீ உண்மைய சொன்னா சொல்லு. இல்ல நீ வந்து தவறான இத வந்து பொய்ய வந்து சொல்ற அப்படின்னா, அதற்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும்." அப்படின்ற ஒரு நீதிபதி எப்படி சொல்லுவாரோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்? உங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் எதை செய்றீங்களோ அதற்கான பொறுப்பும் உங்களிடமே விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லிக் காட்டுவதை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அப்போ வந்து ஒரு இந்த வசனத்தின் இந்த அந்த முதல் பகுதியில நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நிதானம். பொதுவாக ஒரு நிதானம் என்பது, ஒரு பொறுமை என்பது நிச்சயமாக, அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சத்தியத்த நம்ம எடுத்து சொல்றோம். அத வந்து மக்கள் ஏத்துக்கொள்ளலை. அத வந்து அவங்க வந்து ஏற்கல அப்படின்றதுக்காண்டி ஒரு முஃமின் எப்பயுமே கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நேர்வழி குடுக்குறது அப்படின்றது அல்லாஹ்வினுடைய கையில இருக்கு. அல்லாஹ் வந்து இந்த இடத்துல என்ன செய்யிருக்கான், அதே நிதானத்த தான் தேர்வு செய்வதற்கான உரிமையிலயும் மனுஷனுக்கு குடுத்திருக்கான். நிதானமாக யோசிச்சு தேர்வு செய்யணும். எது சரி, எது தவறுன்றத பார்த்து நம்ம தேர்வு செய்யணுன்ற அந்த சுதந்திரத்த அல்லாஹ் வந்து குடுத்திருக்கிறான். ஆனா, இதுல சொல்லிக் காட்டுறது என்ன அப்டின்னா, நம்ம ஒரு முஃமின் எத பத்தி கவலைப்படணும்னா, நம்ம சொல்றோமா இல்லையா? ஒரு சத்தியத்த மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றோமா இல்லையா? அப்படின்ற கவல தான் இருக்கணுமே தவிர, மக்கள் இத ஏத்துக்கொள்ளாம போறாங்க. மக்கள் வந்து இத புறக்கணிக்கிறாங்கன்ற கவலை மனிதனுக்கு தேவையே இல்லை அப்படின்றத இதன் மூலமாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அந்த இளைஞர்கள நம்ம பார்த்தோம். அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குகைவாசிகள பார்த்தோம். சோ அவங்களுக்கு அதே உரிமை தான் வழங்கப்பட்டிருந்துச்சு. அந்த உரிமைய அந்த இளைஞர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த நேர் வழி. அந்த கரெக்ட்டான அந்த வழிய வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஊர் மக்கள் குஃப்ர என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வழியா தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, அந்த குகைவாசிகளுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு பகுத்தறிவ குடுத்திருந்தான். அதே மாதிரி அந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் வந்து அந்த பகுத்தறிவு குடுத்திருக்கிறான். சோ மக்கள் ஆ குஃப்ர தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் ஈமான தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அந்த இரு தரப்பினருடைய அந்த முடிவு அப்படின்றத அல்லாஹ் வந்து இங்க அங்கீகரிக்கிறான். ஆனா அவர்களுடைய விளைவுகள் என்பது வெவ்வேறானவை அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு பின்னாடி வரக்கூடியது எத பற்றி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நரகத்தினுடைய அந்த அமைப்பு எப்படிப்பட்டது? அதற்கு பின்னாடி வரக்கூடிய வசனம் சொர்க்கம் எப்படிப்பட்டது அப்படின்றத தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்தது அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். இன்னா அஅதத்னா லித்தாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா வ இன் யஸ்தகீது யுகாது பிமாஇன் கல்முஹ்ல் யஷ்வில் உஜூஹ் பிஸ ஷராபு வ ஸாஅத் முர்தஃபகா. நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களுக்கு நரக நெருப்பை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். நரக நெருப்பை யாருக்கு? அநியாயம் செய்யக்கூடிய எல்லோருக்குமே அல்லாஹ் வந்து தயார் செய்து வைத்திருக்கிறான். சோ அந்த நரகத்த அல்லாஹ் வந்து விவரிக்கிறான் பாருங்க. அஹாத பிஹிம் சுராதிகுஹா. அதனுடைய அந்த சுவர் அப்படின்னு சொன்னா அந்த புகை மூட்டம் அவங்கள அப்படியே சூழ்ந்துருமாம். சுத்தி அந்த நரகத்தை சுற்றி அந்த புகை மூட்டம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வஇன் யஸ்தகீசு. இப்போ என்ன ஆகும்னு சொன்னா அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டு தாகத்தினால கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடிய சமயத்துல யுகாசு பிமாஇன் கல்முஹ்ல் அப்படின்னு சொன்னா உருக்கப்பட்ட செம்ப உருக்குனா எப்படி தண்ணியா வருமோ அந்த மாதிரியான தண்ணீரை கொண்டே அவர்களுக்கு உதவி செய்யப்படும். தண்ணீன்னு கேட்டா இதுதான் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும்.
யஷ்வில் உஜூஹ், அவர்கள் வந்து அந்த தண்ணீரை குடிக்க போகின்ற சமயத்தில் அவர்களுடைய முகங்களை அந்த சூடு என்னாகும், சுட்டு அப்படியே சுட்டு எரிச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ ஷராப், இந்த பானம் என்பது மிக மோசமான பானமாக இருக்கும். வஸாஅத் முர்தஃபகா, தங்கும் இடத்தால் இது மிகவும் கெட்ட ஒரு தங்கும் இடமாக இருக்கும் என்று சொல்லி சூரத்துல் கஹ்ஃபினுடைய 29வது வசனத்தின் இறுதி பகுதியாக அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ இந்த இதுல என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை, ஏன்னா ஹக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அந்த ஹக்கை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஹக்க வந்து ஏற்றுக்கொள்ளாம போறாங்களோ, அவர்களுக்கு காத்திருக்கக்கூடிய விளைவு என்ன அப்படின்றத அல்லாஹ் வந்து மிக தத்ரூபமாக இந்த விஷயத்துல, இந்த வசனத்துல சொல்லி காட்டுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இதுல பார்த்தா ஆத்ததுனா லித்தாலிமீன், அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு காண்பிக்கிறான். அப்போ அநியாயக்காரர்கள் அப்படின்னா யாரு? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வினுடைய இடத்தில் வேற ஒருத்தரை அல்லாஹ்வுக்கு நிகரான அந்த தன்மையை வச்சு அவங்கள வந்து அழைக்கிறது. சோ அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள், இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றி உணரக்கூடிய எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கு. அதையெல்லாம் புறக்கணிக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட எல்லோருமே அநியாயக்காரர்கள் என்ற பட்டியலில் வருவார்கள் என்பதை நம்ம வந்து தப்சீர்ல பார்க்க முடிகிறது. சோ அஸ்ஹாபுல் கஹ்ஃப், அந்த குகைவாசிகள் இளைஞர்களை வந்து துரத்தி அவங்கள வந்து கொடுங்கோல் ஆட்சி செஞ்ச அந்த மன்னன் கூட, அதே மாதிரி அவனை போன்றவர்கள் கூட இந்த அநியாயக்காரர்கள் என்ற பட்டியல்ல அடங்குவார்கள் அப்படின்றத இதுல வந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அதனைத் தொடர்ந்து அஹாத்து பிஹிம் சுராதிகுஹா, சுராதிகா அப்படின்னு சொன்னா கூடாரம் சொல்லுவாங்க. அந்த அப்படியே இது பண்ண க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு கூடாரம். கூடாரம் அதே மாதிரி சுவர் அப்படின்ற பொருள் எல்லாம் இது வந்து பயன்படுத்தப்படுது. அப்போ அந்த நரகத்தினுடைய நெருப்பு, அதனுடைய புகை, இது எல்லாமே 4 பக்கத்துல இருந்தும் அந்த அநியாயக்காரர்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி அஹாத்ன்னு சொன்னா 4 சைட்லயும் வந்து கவர் பண்றதுக்கு பேர் அஹாத். அல்லாஹ் வந்து அவனை பற்றி சொல்லும்பொழுது அல்லாஹ் முஹீத் அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் வந்து உங்களை எல்லா திசையிலையும் கண்காணிக்கிறான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லுவான். அதுல வரக்கூடியது அஹாத். அஹாத்னா சூழ்ந்து கொள்றது. சூழ்ந்து கொள்ளிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பிக்கணும்னு நினைச்சா கூட எந்த வழியுமே இருக்காது. தப்பித்து செல்வதற்கான ஒரு வழி கூட, ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. மூடிய அறைக்குள்ள ஒரு மனுஷன் சிக்கிக் கொண்டா எப்படி இருப்பானோ, அது மாதிரியான ஒரு நிலைமை நரக நெருப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருப்பதாக ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை இந்த வசனத்திலே செய்வதை நம்ம பார்க்க முடியும். சோ அதே மாதிரி பார்த்தா இந்த வசனத்துல வந்து பிமா இன் கல் முஹல், உருக்கப்பட்ட செம்பு அப்படின்ற மாதிரியான தண்ணீர். உருக்கப்பட்ட செம்பு எப்படி இருக்குமோ அந்த தண்ணீரை வந்து அல்லாஹ் வந்து குடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ நரகவாசிகள் வந்து தாகத்தால, ஏன்னா நெருப்பு அந்த அனல் தாங்க முடியாம அவங்க அலறுவாங்க. அந்த கொடுமை தாங்க முடியாம அவங்க கத்துவாங்க, கதறுவாங்க. அந்த சமயத்துல அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்படுற அந்த உதவிய பாருங்க. அல் முஹுல் அப்படின்னு சொன்னா, ஒரு கொதிக்க வைக்கப்பட்ட எண்ணெய் கசடு அப்படின்ற பொருள்ல யூஸ் பண்றாங்க. எண்ணெய் கசட வந்து கொதிக்க வச்சு, அல்லது அந்த உருக்கப்பட்ட செம்பு அத கொதிக்க வச்சா எப்படி வந்து லிக்விடா அப்படியே வந்து செம்ம சூடா இருக்குமோ, அது மாதிரியான ஒரு தன்மையான ஒரு நீரை வந்து அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அத சொல்லிட்டு அவனுடைய முகத்துக்கிட்ட அவன் வந்து குடிக்கணும்னு கொண்டு வரும் பொழுதே, அவனுடைய தோல்லாம் கருகி அந்த நீர்ல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி தப்சீர் அறிஞர்கள் ஒரு மிக பெரிய அழகான ஒரு விளக்கத்தை இதுல குடுக்குறாங்க. ஒரு எச்சரிக்கையை வந்து இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. சோ அப்போ அப்படின்னு சொன்னா யஷ்வில் உஜூஹ் அப்படின்னா அந்த முகம் வந்து என்ன ஆயிரும்? தண்ணி உள்ள போறதுக்கு முன்னாடியே முகத்திலேயே அந்த தண்ணீருடைய தன்மை எப்படின்றது தெரிய வந்துரும். அது அப்ப தாகத்தை வந்து தீர்க்குமா அப்படின்னு கேட்டா, தாகத்தை தீர்க்கிறதுக்கு பதிலா அது இன்னும் கொஞ்சம் வேதனையை தான் அதிகப்படுத்தும்ன்றத இந்த யஷ்வில் உஜூஹ்ன்ற வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்வதை பார்க்க முடிகின்றது. சோ இதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான்? பிஸ ஷராப், ஒரு மிக மோசமான பானம், ஒரு மிக கெட்ட பானம் இது. நரகவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த பானம் என்று சொல்லி காண்பித்து விட்டு, வஸாஅத் முர்தஃபகா, இது ஒரு கெட்ட தங்குமிடம். அப்போ முந்தைய வசனத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குகைவாசிகளுக்கு குகை அப்படின்றது ஒரு புகலிடமாக அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிச்சிருந்தான். ஆனா நரகத்தை இந்த இடத்துல வந்து ஒரு தங்குமிடமாக அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். யாருக்கு? அநியாயக்காரர்களுக்கு. அப்போ அந்த முர்தஃபகா அப்படின்னு சொல்லி அர்த்தத்துல வரக்கூடியதுக்கு என்ன
பார்த்தோம்னா, ஒரு முழங்கைய ஊன்றி வச்சு ஒருத்தன் இளைப்பாறக்கூடிய இடத்திற்கு முர்தஃபகா அப்படின்ற பொருள்ல சொல்லுவாங்க. நரகத்துல இளைப்பாறக்கூடிய இடம் இடமே இல்லை அப்படின்றத ஒரு வேதனையாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறத நம்ம பார்க்க முடியும். ஃபைனலாக அல்லாஹ் சொல்லுகிறான், "விரும்புபவர் விசுவாசம் கொள்ளட்டும், விரும்புபவர் நிராகரிக்கட்டும்" அப்படின்னு சொன்னதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் என்ன செய்றான்? இதன் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். அப்போ தவறான வழிய நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா, அதற்கு பின்னாடி உள்ள விளைவுகளையும் சந்திக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. ஏன்னா, தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு அல்லாஹ் எப்படி சுதந்திரமா குடுத்துட்டானோ, தேர்ந்தெடுத்ததுக்கு பின்னாடி அதற்குள்ள விளைவையும் அந்த மனிதன் தான் என்ன ஆகணும்? கண்டிப்பாக சந்தித்து ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய விஷயத்த அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். உலக அலங்காரங்கள் உலகத்துல பார்க்கக்கூடிய, நாம் வியந்து பார்க்கக்கூடிய அனைத்திலயுமே நம்மளுடைய அந்த நஃப்ஸ் என்ன ஆகுது? அதற்கு பின்னாடியே போய், போய், போய் இறுதியில அதற்கு அடிமையாகி, ஆ ஆ என்ன ஆகும் அப்டின்னா, நல்லவர்களை புறக்கணிக்கக்கூடிய நிலைமை வந்துரும். உலகத்திலேயே ஃபுல் மோகம் ஒருத்தனுக்கு இருந்துச்சு அப்டின்னு சொன்னா, நல்லவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அல்லது ஒருவர் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள், இது எதுவுமே காதுல விழுகாது. அப்போ இவங்கள புறக்கணிக்கிற மாதிரி தான். அவங்களுக்கும் என்னதான் இறுதி முடிவு இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் மிக அழகாக ஒரு எச்சரிக்கையாக நமக்கு ஒரு பாடமாக சொல்லிக் காட்டுகிறான் என்பதை இந்த வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியுது. சொல்லுங்க நண்பர். ம். மாஷா அல்லாஹ். நிறைய வணக்கங்கள். குலில் ஹக்கம் மின் ரப்பிக்கும். சொல்லுகிறாங்க, இதை பறைசாற்றுங்கள்ங்கிறான், சொல்லுங்கிறான். சில இது இப்போ மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சில இது மதீனால இறங்கின ஆயத்துங்களா, இது மக்கால இறங்குதுங்களா? இது மதனியா மக்கி இந்த மக்கி மக்கி இல்ல மக்கியா தான். மக்கின்னு தான் போட்டிருக்கிறாங்க. மக்கியில் இப்போ முன்னாடி எல்லாம் சில குரான் இறங்கும் போது மறைமுகமா தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் மார்க்கத்தை பரப்பிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ உமர் ரலியல்லாஹு வந்தானே தான் ரொம்ப தீவிரமா வெளிப்படையா மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லாவும் அப்பதான் வஹி அறிவிக்கிற குல்னு சொல்ற போதெல்லாம் அந்த மாதிரி அப்ப ஆயத்துக்களா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? நான் குல் சொல்லுங்கன்னா பகிரங்கமா சொல்லுங்க அப்படின்னு இல்லைங்களா? சோ இது நமக்கு என்ன படிக்கும், நம்மள இந்த விஷயங்கள் நம்மள்கிட்ட சொல்லணும், மத்தவங்கள்ட்ட சொல்லணுங்கிறது நமக்கு ஒரு ஹக்கு. ஹக்குங்கிறது உண்மை அப்படின்னு சொல்றோம். உண்மை மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சத்தியம், அதுக்குள்ள ஹக்கை நம்ம நிறைவேற்றணும். இதை கேட்டு அந்த ஹக்கை நிறைவேற்றணும். நம்ம சொல்றோம்ல, ஹக்கு கணவன் மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்கு, பையன் அம்மாவுக்கு ஒரு ஹக்கு இருக்கு, ஹக்கை நிறைவேற்றுறது அப்படின்ட்டு நிறைவேற்றுங்க. இது என்ன குரானை படிச்சுட்டு நம்ம இப்ப இந்த இடத்துல அல் ஹக் அப்படின்றதுக்கு நம்ம அந்த குர்ஆனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்றாங்க. நம்ம குரானை ஓதுறோம், குரானை ஓதிட்டு நம்ம அதுக்குள்ள ஹக்கை நிறைவேற்றணும் இல்லையா? என்ன நம்ம அதாவது நீங்க அந்த வார்த்தைக்கான பொருளை சொல்றீங்க. நம்ம சத்தியம் அப்படின்ட்டு நம்ம கேட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல. இது நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு என்ன செய்யணும்? அதை நம்ம பின்பற்றணும், அதை நம்ம கல்ல காது கொடுத்து கேட்கணும்ன்றது புரிய வருது. ஜக்காத்து கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் இல்ல. சோ ஹராமா விட்டு வெளியே வரணும், ஹராமா விட்டு வெளியே வரணும், ஹலால பேணணும், ஹலால பேணணும். ரப்பிக்கும் டைரக்டாவே யார்கிட்ட இருந்து இல்ல, நோ இன்டர்மீடியரிஸ், எந்த ஒரு யாரும் அறிவிக்கல. இது மத்த யாரும் சொல்லி கொடுக்கல ரசூலுல்லாஹி. ரப்புங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ரப் உங்களை படைத்து, இறைவன்கிறாங்க, ரட்சகன் அப்படின்னு தமிழ்ல கூட சொல்லுவாங்க. உங்களை படைத்து பரிபாலிப்போம். ரப்புங்கிறது அல்லாஹ்க்கு எல்லா உரிமையும் இருக்கு இல்லைங்களா? இந்த ஹக்கை திருப்பி எடுத்தாலும் எடுத்துடலாம், எல்லாம் நாடி இருந்தா. நமக்கு ஒரு அருமையான ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கான். ரப்புங்கிறது என்ன அர்த்தம்? படைச்சு அவனை சாப்பாடு கொடுத்து அவனை பராமரிச்சு அவனை மவுத்தாக்கி திருப்பி எழுப்புற எல்லா ரைட்ஸும் அந்த ரப்புக்கு இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் அவனுடைய அடிமை. என்ன நினைக்கிறீங்க? அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நான் தான் ரப்புன்னு சொல்றாங்க. சோ அல்லாஹ் எப்போதுமே மேல கையை தூக்கி தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இது ஒரு சும்மா ஒரு சாய்ஸ் கிடையாது, எச்சரிக்கை.
நீ வந்து சொல்லிட்டேன். நான் ஒரு சொல்லுவாங்கல்ல, இங்க பாரு, இங்க போனேன்னா அங்க வந்து ஒரு நாய் இருக்கு, கடிச்சிடும். போனா போ. நான் போகாம இல்ல இருக்கிறது போனேன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி நீ தான் பாத்துக்கணும். நீ தான் பாத்துக்கணும். என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? போவாதேன்னு அர்த்தம். என்ன சோ உம் நீ வந்து இதுவா அதுவா அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். இன்னும் அடுத்ததுனா நீ மீன நாரா தயார் செஞ்சிருக்கேங்கிறான். என்ன சோ நரக நெருப்பு நார். தாலிமீன். தாலிமீன்னா யாரு? நம்ம கைரில் மௌதூபி அலைஹிம் வல தாலின்னு சொல்றோம். அந்த அது இல்ல. தாலின்னா வழிகெட்டவர்கள், தாலிமீன்னா அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அநியாயம் செய்யறவங்க. சோ அநியாயம் செய்யறவங்க அதான் அவங்களோட பின்னாடி வர இது சொன்னாங்க. சுவரை சுத்தி இருக்கும். தண்ணி வந்து அப்படியே இது என்ன உலோக திரவம் போல இருக்கும். முகத்தை பொசுக்கும். என்ன, ஒரு கெட்ட பானம், என்ன கெட்ட தங்குமிடம், என்ன இல்ல எல்லாம் அது ஒரு வார்த்தையில முடிச்சிருக்கலாம். அல்லாஹ் வந்து எவ்வளவு அதுல வர்ணிக்கிறான் பாருங்களேன். அதுல எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேர்ட்ஸ் வந்திருக்கு பாரு. ஆமா. ஏன்னா இந்த உலகத்துல வந்து எல்லாம் அவங்க வந்து ஜாலியா இருந்தவங்க. என்ன உம் எல்லாம் பார்த்து ஜாலியா இருக்க அல்லாஹ் தப்பு சொல்லு. வாழ்க்கைய அனுபவிங்க. உலகமே வந்து உங்களுக்கு அனுபவிக்கதான் படைக்கப்பட்டிருக்கு. ஹலாலான வகையில அந்த அதை எப்படி சொல்ல வர்றீங்கன்னா, அந்த எல்லைக்கு உட்பட்டு அனுபவிங்க. விட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இது அல்லாஹ் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வோட, அஹ், ஒரு உம் குஃப்ருத்தனம் இல்லாம, நான் கொடுத்த ரப்புக்கே வந்து மாறு செய்யாம, என்ன நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட விசுவாசமா நடக்காம ஒரு எதிராளிகிட்ட போய் இவரு செஞ்ச தொழில் இந்த மாதிரி செய்யறாங்க அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு போய் உழைக்கிறது வந்து ஆஹ், எவ்வளவு பெரிய ஒரு பாவம். நான் முதுகுல குத்துற மாதிரி தானே, அது பெரிய பாவம். சோ அதான் தண்டனையிலே பெரிய தண்டனை சொல்லுவாங்க. அது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ல முதுகுல குத்துறதுன்னுவாங்க. தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். கூடவே இருந்து குழி பறிக்கிறது. தமிழ்ல ஒரு வார்த்தை, சரியான ஒரு வார்த்தை இருக்கு. நான் ஆமா ஆமா ஆமா. தமிழ்ல வந்து இந்த நீங்க சொன்ன வார்த்தை நிறைய இடத்துல கேட்டிருக்கிறேன். கூட அது இருந்தே குழி பறிக்கிறான். எதிரிக்கு கூட வந்து தண்டனை வந்து குறைச்ச உள்ள இருந்துகிட்டே நான் தாலிமி அநியாயம் செய்யறது, நான் மார்க்கத்துக்கு எதிராக வந்து தாலிமின்னு ஏன் அல்லா சொல்றான்? தாலிமின்னா மார்க்கத்தை வளர விடாம தடை செய்யறது. தெரியாமையே சில பேர் காபிர்கள் இருப்பாங்க. காபிர்கள் சொல்ல முஷரிக்குகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அல்லா எப்படி தண்டனை கொடுப்பானோ அவங்களுக்கு அந்த மாதிரி தண்டனை கொடுப்பான். இந்த மாதிரி தண்டனை ரொம்ப சீரியஸா சொல்றான்னா உம் ரொம்ப தாலிமீன் ரொம்ப நல்லா காப்பாற்றணும். நம்மளாம் வந்து அந்த லிஸ்ட்ல இந்த பாதுகாக்கணும். நம்மளாம் நமக்கு வந்து ஈமான் கொண்டவர்களா இருக்கணும். இவ்வளவு தண்டனையை சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். ஆனா கடைசியிலேயே வந்து இதையும் கேட்டு யாரு தௌபா செஞ்சு எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் என்ன, யாரெல்லாம் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் நானு, என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மன்னிப்புடைய வாசலையும் அல்லாஹ் வந்து திறந்துதான் வச்சிருக்கு. ஆமா நன்மையை வந்து ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க அந்த தவற செய்யாம இருக்கணும். அப்பதான் அந்த மன்னிப்பு வேல்யூபிள். ஆமா ஆமா. சோ தெரியாம மனசு அறியாம செஞ்சுட்டா ஓகே. அப்போ மனிதர்கள் வந்து தவறு செய்யக்கூடியவன் தான் இல்லைங்களா? மறதிங்கிறது வந்து முன்னாடி சொல்லிடுறான். நான் சீத்தன்னு ஒரு வார்த்தை சொல்றான். திருப்பி திருப்பி என்கிட்ட வாழ்ந்து தான் சொல்றான்ல. சோ மௌத்தா போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நான் எல்லா பாவத்துக்கும் பாவ மன்னிப்பு கேட்டு நல்லமல்களை செஞ்சா இந்த மாதிரி தண்டனைகள் நம்மளும் வெளியாகலாம். இந்த நம்மளுடைய குடும்பத்தை சொல்லுவாங்க, நம்மளையும் பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தார்களையும் பார்த்துக்கணும். வரமுள்ள அஹலிக்கும் நாரா என்னது ஆமா ஆமா. நீங்கள் வந்து பூ அன்ஃபுசக்கும் வஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரத்து அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாது. ஆமா. சோ நரகத்துக்கு கொல்லிக்கட்டையா போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிச்சு நல்லா காப்பாத்தணும். சோ நம்மள வந்து அந்த நம்மளையும் நம்ம குடும்பத்தார்களையும் வந்து குடும்பத்தாரையும் எல்லாம் வந்து பாதுகாக்கணும். நம்மள கேட்பான், நீ என்ன பண்ணேன்னு கேட்பான். அப்ப நம்ம குரான் ஓதிட்டு இருக்கிறோம். நான் போய் இந்த வீட்டுல வந்து இதை சொல்றேனா இல்லையா, இல்ல பசங்களை வந்து தொழுவ வைக்க சொல்றேனா இல்லையா, ஒய்ஃப்ட இதெல்லாம் சொல்லி நான் வந்து அவங்களையும் வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி இதை ஷேர் பண்ணனா இல்லையா அப்படிங்கறத நல்லா பாக்குறோம். நம்ம மட்டுமே வந்து இபாதத்து குரானு அப்படின்ட்டு இருந்துட்டு ஃபேமிலியை விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு நம்மளும் அதுக்கு பொறுப்பாயிரும் அப்படிங்கிறான். ஆனா
பொறுப்பு எப்ப நீங்குதுன்னா சொல்லி அவங்க செய்யலைன்னா ஓகே. நம்ம முயற்சி ஓகே. நம்ம கூடுமான வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன நினைக்கிறீங்க? நம்ம நம்மளும் பொறுப்பாகிறோம். சுற்றி உள்ளவங்களையும் நம்ம ஃபேமிலியை வந்து பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி தண்டனைகள்ல இருந்து நம்ம சமூகத்தை பாதுகாக்கணும். எல்லாருக்கும் துவா கேட்கணும். எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துக்கு போலாமே. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இங்க இது அல்லாஹ் வந்து எப்போ சொல்லி காமிக்கிறா இத ம், அப்படின்னு சொல்லி பார்த்தா, ம். ஒரு ஈமான் கொண்ட இளைஞர்கள் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஒரு கதையா சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இத சொல்றான்ல. correct, correct. ம். அப்ப அவங்க ஒரு ரோல் மாடல், ஆ, அவங்கள பார்த்து நடந்துக்கணும்ன்றத. அவங்க பாருங்க புகையை தேடி போறாங்க. கஷ்டம் நினைச்சு போறாங்க. அங்க வந்து அவங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாங்க. என்ன அதே அதே. இங்க இன்பம் நினைச்சிட்டு என்ஜாய் பண்றாங்க. அங்க நரகத்துல இருப்போம். என்ன இன்ப பாத்துக்கலாம். இங்க வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் உலகத்தை. என்ன நம்ம வந்து செய்யற பாவத்தெல்லாம் இங்க செஞ்சுக்கலாம். என்ன அப்படின்ட்டு தப்பி ஓட முடியாது. எங்கேயாவது நம்ம தப்பி ஓடிடலாம். அதாவது ஒரு குற்றம் செஞ்சாலோ, ஒரு 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 பெரிய தவறு செஞ்சுட்டாலோ காசு கொடுத்து நீதிபதிக்கு காசு கொடுத்து கூட வெளியாயிடலாம்னு வச்சுக்கோங்களேன். சட்டத்தை வளைக்கலாம் இங்க. அங்க வந்து எங்கேயும் ஓடவும் முடியாது. சோ அவனை வந்து சுத்தி இருக்கும். என்ன பேச கூட முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த நமக்கு எதிரா நம்ம தோள்கள் கூட சாட்சி சொல்லணும்னா அல்ல வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லும். ரெண்டாவது வந்து மாலிக் யௌமித்தீன்கிறான் அங்க. மாலிக் யௌமித்தீன் மறுமை நாளின் அதிபதி. அங்க வந்து யாரும் வந்து யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது. யாருக்கும் யாரும் திருப்பி கொண்டு போய் நான் வீட்டுல போய் என்ன விடு நான் எல்லாம் நன்மை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ திருப்பி போனா அதான் செய்வேன் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் அவனுக்கு. சும்மா பொய் சொல்றேன் அப்படிங்கிறது வந்து அல்ல ஈமான தெரியும்ல. அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உலகத்திலேயே மாறி இருப்பாங்க இல்லையா அப்படிங்கிறது அல்ல. கண்டிப்பா. அவ்வளவு கடுமையான உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை இல்லைங்களா? நமக்கு என்ன உலகத்துல வந்து சில சிரமங்களை வந்து என்ன அல்ல என்ன ரொம்ப சிரமம் செய்ய சொல்றான். தொழுவ சொல்றான், ஓத சொல்றான், என்ன ஈமான ஃபாலோ பண்ண சொல்றான், வந்து நோன்பு வைக்க சொல்றான். யாரையும் குறை சொல்லாதீங்க, புத்தனா பேசாதீங்க, என்ன எந்த எண்ணெயே வந்து வணங்குங்க, என்ன வேற எந்த ஒரு இணையம் வைக்காதீங்கன்னு தான் சொல்றான். வேற ரொம்ப பெருசா சொல்ல. அதுல நமக்கு நன்மையே இருக்குங்கிறான். அது எல்லாத்தையும் நம்ம எப்ப இல்ல அதே நம்ம எப்ப உணராம போறோம் அப்படின்னு சொன்னா அவன் சந்தோஷமா இருக்கானே. ஒரு நம்ம அல்லாஹ்வை தொழுது வணங்குறோம், எல்லாமே பண்றோம், அவன் சந்தோஷமா இருக்கான். ஆனா அந்த ஹதீஸ் நம்ம ஞாபகப்படுத்தணும் இல்லையா? இந்த உலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலை போன்றது. இல்ல கஷ்டங்கள் அப்படியே இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அவன் நல்லா இருக்கிறான், அவன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு தெரியாது. இருக்கும். அதே அவன் ஒருத்தன் பங்களா வச்சுட்டு பட் எதனால பணம் வச்சிருக்கவங்க எல்லாரும் இந்த கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல வரல. யார் வந்து ஹலாலான வழியில பணம் ஈட்டி ரொம்ப பேணுதலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலே சொர்க்கம், மறு உலகத்திலே சொர்க்கம். எவ்வளவு நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய காசு பணம் வச்சிருக்கிறாங்க, நிறைய சதக்கா ஜாரியா செய்யறாங்க, மாசம் மாசம் உம்ரா போறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். மத்தவங்களையும் உம்ரா கூட்டிட்டு போறாங்க, ஹஜ் செய்யறாங்க, எவ்வளவு சதக்கா ஜாரியாக்கள் செய்யறாங்க. எல்லாம் அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் செல்வத்தை கொடுக்கணும்னு துவா செய்வோம், பரக்கத்தை கொடுக்கணும்னு துவா செய்வோம். பட் இல்ல நல்ல வழியில இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா கொஞ்சம் அல்லாஹ் வந்து சில பேரை சோதிப்பான், சில நபர்களை வந்து அல்லாஹ் சோதிப்பான். அதுவும் பிடிச்சவங்களதான் அல்லாஹ் சோதிக்கிறான், எல்லாரையும் வந்து அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அந்த எண்ணம் இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே, அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி அவங்களும் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, ஏன்னா வெளியே சொல்லாம இருப்பாங்க. காசு பணம் இருந்தாலும் இல்ல சொன்னா அது விஷயத்த இன்னல் இன்சான ஃபீ கபத் அப்படிங்கிறான். எல்லாருமே லக்கத் கலக்கனல் இன்சான ஃபீ கபத். லக்கத் கலக்கனல் இன்சான ஃபீ, நிச்சயமா சொல்றான், சத்தியம் என்று சொல்றான். யாரு எந்த உலகத்துல கஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. என்ன மனிதனுக்கு பிரச்சனையோட தான் நம்ம படைச்சிருக்கோம்னே சொல்றோம். ஆமா, எனக்கு பிரச்சனை சொல்ல முடியுமா, உங்களுக்கு பிரச்சனை சொல்ல முடியுமா? என்ன ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியே பிரச்சனை எல்லாம் கொடுத்துருப்பான். என்ன அதுல இருந்து எப்படி நம்ம லேசாக்குறதுன்னா தான் குர்ஆன் ஹதீஸ் தொழுவையில இருந்தா நமக்கு வந்து ராகத்து கிடைக்குது. என்ன அதை சொல்லிடுறான். லக்கத கலக்கனல் இன்சான்ங்கிறான், லக்கத கலக்கனல் மூமினின்னு சொல்லல. மனிதனே மனிதன் அது ரொம்ப கவனமான விஷயம். என்ன லக்கத கலக்க இன்சான் சொல்லி எக்ஸெப்ஷன் கொடுப்பான். என்ன இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ரன்றான்ல. என்ன எல்லா மனிதனும் நஷ்டத்துல இருக்கிறான், இல்ல இல்லது இன்னர் கொண்டு வருவான். என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த பில்டிங்ல இருந்தவங்க எல்லாரும் தீயில இறந்து போயிட்டாங்க, 10 பேர் மட்டும் சாவல அப்படின்றதால செய்தி உங்களுக்கு வந்து போய் படிப்போம் நம்ம. என்ன எச்சரிக்கை கொடுக்கறது அல்லாஹ் வந்து அந்த ஒரு அலர்ட்னஸ் கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் நம்ம
அல்லாஹ் சொல்றான். அதான் நம்ம படிப்பினை கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். படிப்பினைங்களை இப்ரான்னு சொல்றாங்க இல்லையா? இந்த அரபில வந்து ஒரு கரையோட கடல் ஆத்தோட கரையை கடக்கிறது இப்ரா, அப்படி கூட அர்த்தம். ஏன்னா இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு மாறுறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து இப்போ நம்ம கேட்கிறோம்னா இந்த குரான் ஆயத்தை கேட்கும் போது நம்மளுடைய ஈமானி படித்தரம் உயரணும். லெவல்ல லெவலுக்கு போகணும். அதுதான் உண்மையான இப்ரா படிப்பினை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இப்போ ஓகே, அடுத்த வசனம். இன்ஷா அல்லாஹ். ஓகே. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. நிச்சயமாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ, நிச்சயமாக நாம் அழகிய முறையில் செயல்படுபவர்களின் கூலியை வீணடிக்க மாட்டோம். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 30வது வசனத்திலே இப்போது நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுவரைக்கும் வந்து அந்த நரகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான தண்டனைகள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன, அப்போ நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை போன்ற விஷயங்களை வந்து அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். நிச்சயமாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ இன்னும் நற்செயல்கள் செய்கிறார்களோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ அது இறை நம்பிக்கை. அந்த வார்த்தைக்கு ஞாபகம் வருது, நம்பிக்கை துரோகம் சொல்லுவாங்க. அது பேரு அதாவது ஒரு முதலாளிகிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவனுக்கு எதிராக வேலை செய்யறதுங்கள நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் தான் பெரிய குற்றமா வந்து பெரிய தண்டனை உண்டு. கொடுக்குறாங்க. சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. எவர்கள் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து தொடங்குறான். சோ இப்போ இந்த இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குர்ஆன்ல வந்து பல இடங்கள்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் இந்த ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் அப்படின்னு சொல்லி சேர்ந்தே வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காண்பிக்கிறான். சோ அதே மாதிரி இதுல வந்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஈமான் இறை நம்பிக்கை அப்படின்றதுதான் உள்ளத்துல அல்லாஹுவை ஏக இறைவன் அவன் ஒருவன் மட்டுமே அப்படின்னு சொல்லி நம்பி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதர்கள் என்று உளப்பூர்வமாக மனதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்புவதற்கு பேர் தான் வந்து ஈமான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சோ மனிதனுக்கான வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு சொன்னா அந்த ஈமான் இறை நம்பிக்கை அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகள்ல இருந்த இளைஞர்கள்ட்ட வந்து அசைக்க முடியாத அந்த ஈமான் தான் ஒரு மன்னனை எதிர்த்து நிக்க வச்சுச்சு. அந்த ஊர்ல ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஒரு கொடுங்கோல் மன்னன், அந்த மன்னனையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு ஒரு துணிவையும் தைரியத்தையும் கொடுத்தது இறை நம்பிக்கை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஈமான் அப்படின்றதுதான் இதன் மூலமாக நாம வந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன் வந்து அந்த குகைவாசிகளை பற்றி நம்ம மேற்கோள் காட்டி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள சொல்லிதான் அல்லாஹ் வந்து சில உபதேசங்களை நமக்கு வந்து செய்யறான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே வந்து சொல்றான். சோ அப்படின்னும் போது அந்த குகைவாசிகளை வச்சு இருக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வர்றதுனால நம்ம அவங்கள வந்து மேற்கோள் காட்டி சொல்ற மாதிரி இருக்கு. சோ தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வஅமிலுஸ் ஸாலிஹாத். நற்செயல்கள் செய்கிறார்களோ, யார் வந்து நற்செயல்கள் செய்கிறார்கள். சோ இப்ப இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, வெறுமனே ஒரு மனிதனிடத்துல வந்து இறை நம்பிக்கை அப்படின்ற அந்த நம்பிக்கை அதோட மட்டும் நிக்காம அது செயலாக மாற வேண்டும் என்ற அடுத்த கட்டத்தை வந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எவர்கள் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ, அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்டதுனால அந்த நற்செயல் வெளிப்படணும் இல்லையா, வெளிப்பட்டுச்சு. எப்படி, அந்த சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த தீமையை விட்டு விலகிதான் குகைக்கு போனாங்க. அதுதான் அமிலு சாலிஹாத். ஈமான் கொண்டு அந்த ஈமான் என்ன செய்யணும்னு சொன்னா நம்மள நல்ல செயலின் பக்கம் நகர்த்தினாதான் அது என்ன ஆகும்னு சொன்னா முழுமையான ஒரு ஈமானாக மாறும். அப்போ ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில தொழுகை, அதே மாதிரி நோன்பு, பிறருக்கு உதவுறது, தான தர்மம் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, குர்ஆனின் படி வாழ்றது, உண்மையை பேசுறது, மற்றவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கிறது, இது போன்ற எல்லா செயல்களுமே
செயலாக வெளிப்படும் போதுதான் ஈமான் என்ன முழுமை அடையுது அப்படின்றது வந்து இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, அவர்கள் நற்செயல்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். சொல்லிட்டு அல்லாஹ் இதுல ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க, ஒரு கேரண்டியை கொடுக்குறான். இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா, நிச்சயமாக நாம் அழகிய முறையில் யார் செயல்படுகிறார்களோ அவர்களுடைய கூலியை ஒரு காலமும் வீணடிக்க மாட்டோம். இப்ப இது வந்து இந்த 30வது வசனத்தினுடைய இறுதி பகுதி. இப்போ இந்த ஒரு வரி என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்றான் இல்ல, கடுமையா உழைக்கிறான். அவனுடைய உழைப்பிற்கும், அவனுடைய தியாகத்திற்கும் அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம், ஒரு கேரண்டி. நீ நல்லது செய்றியா? அந்த நல்ல விஷயத்த கரெக்ட்டா செய்றியா? அழகா செய்றியா? அப்போ என்ன ஆகும்? அத நம்ம அல்லாஹ் ஒரு காலமும் வீணடிக்க மாட்டான்ற ஒரு ஒரு நம்பிக்கை என்ன ஆகுது? அந்த வசனம் புரியும்போது நமக்கு ஏற்படுது. சோ அதேதான். இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தரவாதமாக நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம், அஹ்ஸனு அமலா அப்படின்று சொல்லக்கூடியதுல 2 விஷயம் உள்ளடங்கி இருக்கணும். ஒரு செயல் வந்து மிக சிறந்த செயலாக மாறணும் அப்படின்னு சொன்னா, 1 அதுல வந்து இஹ்லாஸ், அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி மட்டுமே அந்த செயலை நான் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். 2வது அந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த முறைப்படி, அவங்க எப்படி வந்து வழிகாட்டி இருக்கிறாங்களோ, இப்படிதான் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்களோ, அந்த மெத்தடின் அடிப்படையில அந்த செயல் இருக்கும் பொழுது, அந்த 2ம் இணையுது. இஹ்லாஸ் இணையுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல். அது 2ம் இணையும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, செயலை தாண்டி அது நற்செயலாக, மிக சிறந்த அழகிய செயலாக மாறுது அப்படின்றத வந்து அந்த அஹ்ஸன் அமலான்ற வார்த்தையில அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ அதே மாதிரி பார்த்தா லா நுதீஉ, நாம் வந்து வீணடிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கு. சோ இப்ப இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய சில நன்மைகள், எவ்வளவோ நன்மைகள் இருக்கும். சில நன்மைகள் வந்து மத்தவங்களுக்கு தெரியாம போகலாம். அல்லது நாம வந்து யாருக்கு உதவி செய்றோமோ, அவங்களே வந்து நமக்கு நன்றி கேட்டு செய்யலாம். அதாவது துரோகம் செய்யலாம். சோ அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் வந்து சொல்றான், அந்த குகையில யாருமே பார்க்காத இருட்டான நிலையில தான் அந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்க? பல தியாகங்கள மேற்கொண்டாங்க. தியாகங்கள மேற்கொண்டத அல்லாஹ் என்ன செய்யல? வீணடிக்கல. உலகமே போற்றக்கூடிய வகையில அவர்கள் செய்த அந்த உறுதியான செயலை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்னா, ஒரு மிகப்பெரிய வரலாறாக, உலகமே பார்த்து வியந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய வரலாறாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அப்போ அந்த செயலை நம்ம வீணடிக்க மாட்டோம் அப்படின்ற என்ன என்ன அர்த்தம்? நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் அல்லாஹ்விற்கு புடிச்சு போயிருச்சு. அது நல்ல செயலாக அல்லாஹ் வந்து ஏத்துக்கொண்டான் அப்படின்னா, அது வைத்து உங்கள என்ன செய்யும்? ஒரு முன்னுதாரணமாக ஆக்குவான். அந்த குகைவாசிகள எல்லாம் வந்து எப்படி ஆக்குனானோ, அதே மாதிரி அல்லாஹ் வந்து நம்ம செய்யக்கூடிய சில நன்மைகள், சில மற்றவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், அ அல்லது நம்ம உதவி செய்றவங்களே நமக்கு எதிரா இருக்கும் பொழுது, அத பத்தி எந்த கவலையும் இல்ல. அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையில சொல்ட்டான். லா நுதியூ, நாம் வீணடிக்கவே மாட்டோம். எல்லாமே என்ட்ட ப்ரூஃப் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். அப்போ இதுல இன்னொரு விஷயம் தெரியுது பாருங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மறுமையில அல்லாஹ் என்ன செய்றான்னா, அவங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய கூலி இதை விட பல மடங்கு பெரியது. அப்ப வீணடிக்க மாட்டோம்னா என்ன அர்த்தம்? மறுமை நாள்ல உங்களுக்கான கூலி வந்து மிக சிறந்த முறையில உங்களுக்கு இருக்கு. அப்படின்றத வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக சொல்லிக் காட்டுறத நம்ம பார்க்க முடியும். சோ, அப்ப நம்ம மனசுல வந்து சில சமயத்துல யாருமே என்ன கவனிக்கல, என்னுடைய உழைப்புக்கு வந்து எந்த பலனுமே இல்ல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த வார்த்தை ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரே எண்ணம் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தவன், என்னை படைத்தவன், என்னை பரிபாலிக்கக்கூடியவன், என்னை சரியான முறையில் நடத்தக்கூடியவன். அவன் என்னுடைய செயலை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ஒரு காலமும் எனது செயலை வீணடிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது இந்த வசனத்தின் மூலமாக. இதெல்லாம் உளவியல் பாடம் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியும். சோ அதே மாதிரி ஒருத்தவனுக்கு வந்து அவனுடைய கூலி வந்து வீணாகாது அப்படின்ற உறுதி கிடைக்கும் பொழுது, அவனுடைய செயல் என்ன ஆகும்னு சொன்னா, ஆ இன்னும் சிறப்பாக அவன் வந்து செயல்பட ஆரம்பிப்பான். ஓ! என்னுடைய இது வந்து என்னுடைய செயல் வந்து வேஸ்ட்டா போகாது அப்படின்னு சொல்லி, ஆ ஒரு ஒரு முஃமினுக்கு நல்ல ஆழமா பதிஞ்சிருச்சு. அல்லாஹ் வந்து என்னுடைய செயல வந்து கண்காணிக்கிறான். அவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இதற்கு வந்து அவன் நன்மை எழுதுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அந்த முஃமின், அந்த உள்ளத்துல ஆழமாக பதிஞ்ச முஃமின், அவனுடைய தொழுகை மிக சிறந்த தொழுகையாக இருக்கும்.
அவன் ஒரு வேலை செய்கிறான், ஒரு நன்மையை செய்கிறான், பிறருக்கு உதவுகிறான், அல்லது மற்றவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை அவன் செய்கிறான். அதில் அவன் நேர்மையாக செய்வான். அவங்க அவங்க ஏதோ நினைக்கிறாங்க, இவங்க அந்த எண்ணம்லாம் இல்ல. என்னுடைய ரப்பு என்ன பார்க்கிறான். அவன் என்ன சொல்லிட்டான்? லா நுதியுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். வீணடிக்க மாட்டோம்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான். அப்படின்னும்போது அந்த விஷயத்துல அவன் இன்னும் நேர்மையாக செய்வான். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எஜமானன். அந்த எஜமான் அவன் எப்படி நுணுக்கமா நம்மள கவனிப்பான் அப்படின்ற தரம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவனுடைய செயலின் மூலமாக அல்லாஹ்வ ஈர்க்கணும்னு நினைப்பான் அந்த மனிதன். அல்லாஹ் என்னுடைய செயல பார்க்கணும். இந்த செயல பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படணும். அல்லாஹ் இத பார்த்து அவன் மகிழ்ச்சி அடையணும், எனக்கு நன்மைய தரணும் அப்படின்னு சொல்லி அ செய்வத நம்ம இந்த வசனத்தின் வழியாக நம்ம விளங்க முடிகிறது. அப்ப நம்ம செயல் வீணாகாது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, நம்மளுடைய செயல் இன்னும் அழகாக மாறும். ஓகே. அப்போ ஒரு ஒப்பீடு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, போன 29வது வசனத்துல, அநியாயக்காரர்களுக்கு நரகத்துல கிடைக்கக்கூடிய மிக மோசமான தங்குமிடம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு, அதற்கு நேர் எதிராக இந்த வசனத்துல அல்லாஹ் நல்லவர்களுக்கு வழங்கக்கூடிய மிக சிறந்த கூலி என்ன அப்படின்றத பற்றி இந்த வசனத்துல பேசி காண்பிக்கிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான 3 உண்மைகள் இருக்கின்றது. 1, அல்லாஹ் ஒருபோதும் யாருடைய உழைப்பையும், யாருடைய நன்மையும் மறைக்க மாட்டான். அந்த இடத்தில் அல்லாஹ் நீதமாக நடந்து கொள்வான். 1. 2வது, நம்ம ஒரு செயல்களை செய்யும் பொழுது, அஹ்ஸனு அமலா, சிறந்த முறையில் தான் அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தூண்டுதல், அந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். அப்ப செயல் இஹ்சானாக வெளிப்பட வேண்டும். மிக சிறந்த செயலாக வெளிப்பட வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிய முடிகிறது. அதே மாதிரி 3வது விஷயம், நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும், இன்னும் சொல்லப்போனா சோதனையில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு அவர்களுடைய தியாகம், அவங்க செய்யக்கூடிய எவ்வளவோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த எஃபோர்ட்டுக்கான மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உண்டு அப்படின்ற நம்பிக்கைய இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தருகின்றான். புரியுதுங்களா? ம். மாஷா அல்லாஹ். ஆமா. இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு அமிலு 2 சேரணும். ஈமான் மட்டும் ஈமான கொண்டுட்டு நல்ல அமல் செய்யணும். ஈமான் மட்டுமே கொண்டுட்டு ஒரு அமல செய்யாம இருக்கக்கூடாது. ஈமான் மட்டும் கொண்டுட்டு பாவமான காரியம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. என்ன? நான் அதே மாதிரி நற்செயல்களை மட்டும் செஞ்சுட்டு ஈமான் கொள்ளாமல் இருந்துடக்கூடாது. ஈமான் கொள்ளாம இருக்கக்கூடாது. என்ன? அது ஒரு எவ்வளவு பேர் நல்ல காரியங்கள்லாம் செய்யறாங்க மக்கள்லாம். அவங்க ஈமான்றது இன்னும் சிறப்பா இருக்கும். என்ன? அமலு சாலிஹா. என்ன? சோ நல்ல அமல்கள்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அப்படியே சொன்னா ஃபாலோ பண்ணி செய்யறது ஒண்ணு. என்ன? அமலு சாலிஹா. என்ன? இன்னாலானது அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. அஹ்ஸன் அஹ்ஸன் அழகிய அது செய்யறாங்க. அஹ்ஸன்ங்கிறதுக்கு என்ன? ஆமா. அஹ்ஸன் மிக அழகாக. ஹசன் அப்படின்னா அழகு, அஹ்ஸன் அப்படின்னா மிக அழகாக. அதாவது அல்லாஹ்க்காக செய்யப்படணும். ஆமா. அதுக்குதான் அந்த விளக்கம் காட்டி தந்த ஆமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காட்டி தந்த வழிமுறைப்படிதான் இருக்கணும். சோ அதான் நம்ம உளவியல்னு ஒரு கரெக்டா சொன்னீங்க. அது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உலகத்துல நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நற்கூலி கிடைக்குதாங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஒரு வேலை இடத்துலயே நம்ம என்ன செய்வோம், நல்ல நல்ல காரியங்கள் செய்வோம். நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். என்ன? சோ அல்லாஹ் அந்த மாதிரி செய்ய மாட்டான். யார் யாரு எந்த அளவுக்கு செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள ப்ரொமோட் பண்ணுவோம். இந்த தர்ஜா அவங்களுக்கு உயர்த்திக்கிட்டே இருப்பான். குரானே பாருங்களேன். நம்ம கற்றவரும் கல்லாதவரும் சமமாகவே மாட்டார். அல்ஹம்துலில்லாஹ் குரான் ஓதுறதுல நன்மை இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஓதும் போது அப்படின்னா ஒரு 10 நன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் புரிஞ்சு ஓதுனாங்கன்னா அதோட தர்ஜாவை போடுது இல்லைங்களா? டீப்பா போய் சிந்திச்சாங்கன்னா அதோட தர்ஜா அல்லாஹ் ஏத்துறான். அது மத்தவங்க சொல்லணும்னா இன்னும் அந்த தர்ஜா ஏறுது. சோ நம்ம சிறப்பு அஹ்ஸன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். இந்த அஹ்ஸன் அந்த என்ன சொல்லுவாங்க, முபாலகா ஃபார்மேட். அது முபாலகா. ஆமா. முபாலகா அதுக்கு மேல ஒன்றும் இல்லம்பாங்க. அஹ்ஸன், ஹசன், அஹ்ஸன் மிக சிறந்தது.
ம். இந்த சாரி வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு அழகா செய்யணும் அப்படிங்கிறது. அதுக்கு முதல்ல தொழுகை ஓதுவே குரான்னு சொன்னீங்கன்னா அதை அப்படி சொல்லணும். மற்ற விஷயங்களும் சரி, படிப்புல ஒரு வீடு கட்டும் போதே அழகா இருந்தது வீடை பார்த்துருமா எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, மாஷா அல்லா ம். அப்படின்னு சொல்றோம். தொழுகையிலயும் வந்து அந்த கவனம் அழகா செய்யணும். அந்த ஒரு சதக்கா கொடுக்கும் போது என்ன குரானே சொல்லி கொடுக்குறோம். நீங்க வந்து சதக்கா கொடுக்கும் போது மத்தவங்கள்ட்ட சொல்லி காமிக்காதீங்க. என்ன வந்து இந்த கை வலது கைக்கு தெரிஞ்ச இடது கைக்கு தெரியாம கொடுங்க. நான் அதெல்லாம் வரும். அதெல்லாம் ஆக்சன் நல்லாவே சொல்லி கொடுக்குறேன். ஒரு வழிமுறைகள் எப்படி சிறப்பா செஞ்சு கொடுக்கலாம். நல்லா நம்மளை படைச்சு அழகிய செய்யின்னு சொல்லி அந்த அழகிய செய்யறதுக்கும் தப்சீரம் கொடுக்கலாம். என்ன எப்படி எப்படி நீங்களா வந்து இதெல்லாம் செஞ்சா அது அழகா மாறும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அழகா செய்ய செய்ய நம்மளுடைய ஆஹ், கூலியும் வந்து அதுலதான் இன்னொரு இன்னொரு விளக்கம் நம்ம பார்த்தோம்ல, அஹ்சன் அப்படின்றது வந்து குவான்டிட்டி கிடையாது, குவாலிட்டி. குவாலிட்டி. குவான்டிட்டி அதுக்கு சில பேர் குவான்டிட்டி குவாலிட்டி நீங்க சொல்றீங்க. நான் வந்து நான் குவாலிட்டியா தொழுதுட்டு டக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுறேன் அப்படிங்கறதும் இருக்குங்க. ஆமா ஆமா ஆமா. இல்ல அந்த அர்த்தம் இல்ல, அந்த அர்த்தம். சில பேர் அதை வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து சோம்பேறித்தனம் சொல்றாங்க. திக்ரு செய்யறதுக்கு சோம்பேறித்தனம், சுண்ணத் தொழுறதுக்கு சோம்பேறித்தனம், நல்லா பாதுகாக்கணும். என்ன நமக்கு அந்த சோம்பேறித்தனம் வந்துடாம அது குவாலிட்டி. அதை வந்து அவங்க வந்து அந்த சுண்ணத்தையும் நல்லபடியா தொழணும். என்ன திக்ரையும் வந்து கரெக்டா திக்ர செய்யணும். என்ன சோ நான் வந்து இப்படி இப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஃபர்து மட்டும் தொழுறது வந்து பிரச்சனை இல்ல. அந்த சுன்னத்து, திக்ரு, துவா எல்லாத்தையும் சேர்த்து தொழுறதுதான் குவாலிட்டியில அடங்கும். அது இல்ல, அதுவும் செய்யலாம், அதுவும் சொல்லலாம். நீங்க அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கிட்டு சில பேரு குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லாம நான் கொஞ்சம் லிமிட்டா செய்வேன். நான் லிமிட்டா அமல் செஞ்சுட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறது வந்து சுன்னா தொழுகைகள் வந்து தொழுகை நம்ம தொழுகையில உள்ள குறைகள்லாம் போக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ சில அவசர நேரம் வேலை இந்த மாதிரி காலகட்டங்கள் இருந்துச்சுன்னா பர்லத்தில் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். நேரங்கள் இருந்துச்சுன்னா ம். சுண்ணத்துனாலே நமக்கு வந்து பெரிய ஒரு அதனால பரக்கத்து தான் வரும். நன்மை தான் எல்லாம் கொடுப்பான். நான் எவ்வளவு சுஜூது செய்ய செய்ய நமக்கு வந்து நம்ம மொத்தா பண்ண பிறகு 2 ரக்காத் தொழ முடியுமா? முடியாதுல்ல. என்ன என்ன ரூ போயிடுச்சுன்னா 2 அதே ரக்காத். மாதிரி உலகத்துல வந்து கை கால் நல்லா இருக்கும் போதுதான் சுஜூது. ஆமா. கை கால் நல்லா இல்லைன்னும் போது உட்கார்ந்துதான் போற மாதிரி ஆகுது. ஆமா. தரைய வந்து நெத்தி வந்து தரையில படுறதுதான் வந்து சுஜூதுல நல்ல ஒரு ஆமா. தாக்கத்தை ஏற்படுத்தும். சாப்பிடுறது. அதனால வந்து நிறைய அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ் வந்து ரொம்ப லைக் பண்றான் சுஜூத. பட் நன்மை மெடிக்கல் வைஸ் கூட நம்ம சுஜூது செய்யும் போது எல்லா பாகமும் ஈக்குவலா வந்து தரையில படும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குதுங்கிறாங்க. இல்ல ம். அதுக்காக நம்ம தொழுலன்னு வச்சுங்களேன், ஒண்ணு உட்காரும் போது ஒரு நன்மை இருக்கு, தலையை திருப்பும் போது ஒரு நன்மை இருக்கு, ஆசனங்கள் சொல்லுவாங்க. நம்ம அதுக்காக நம்ம தொழுல வச்சுங்களேன். சோ அதுல அவ்வளவு நன்மை எல்லாம் வச்சிருக்கிறான். என்ன அப்படிங்கிற ரகசியம் நம்மளா இருக்கும். அதனால நம்ம அதை தப்பா புரிஞ்ச கூடாது. குவாலிட்டி குவான்டிட்டிங்கும் போது நான் கொஞ்சோண்டு செஞ்சா போதும் அப்படின்ட்டு நம்ம எடுக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களால முயன்ற அளவுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ. என்ன ஸோ தொழுகைன்னு பள்ளியாசலே எல்லாம் இருக்கு சொல்லல. பள்ளியாசலே சதமா கடை அப்படின்னு சொல்லல. என்ன அதாவது ஒரு கதை தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்து பள்ளியாசலே இருந்தாராம். என்ன பள்ளிவாசல்லே இருந்து யாராவது நான் சாப்பாடு வரும் நமக்கு அப்படின்ட்டு ஷேர் பண்ணா ஸ்கிரீன் வருதா உங்களுக்கு? இல்ல, ஸ்கிரீன் ஷாட் எல்லாம் உங்க வீடியோ மட்டும் வரும். ஸ்கிரீன் போயிடுச்சு இல்லையா? ஸ்கிரீன் ஷேர் ம். ஒரு பாக்குறாரு. அந்த ஒரு பறவை வந்து அந்த பள்ளியாச வராண்டால வந்து ஒரு நடக்க முடியாத ஒரு பறவை, இந்த கால் உடைஞ்சு கிடக்கு. அதுக்கு வந்து இன்னொரு பறவை வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது. என்ன இவர் நினைக்கிறாரு, இன்னொரு இன்னொரு ஃப்ரெண்ட் வராரு, ஏன் இந்த மாதிரி பள்ளியாசலே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அல்ல எனக்கு அந்த மாதிரி பறவை வந்து சாப்பாடு கொடுக்குறவங்க எனக்கு யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் சொல்றாரு, நீ அந்த மாதிரி நினைக்கிற, நீ அந்த கொண்டு வர பறவை மாதிரி ஏன் நீ நினைக்கல? நீனு எவ்வளவு பேர் உலகத்துல கஷ்டப்படுறாங்க, உன் கை காலம் சலாமத்தா இருக்குது, நீ போய் சம்பாரிச்சு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு உரைக்குது. நம்ம வந்து அதனால வந்து
அமல்கள்ங்கிறது வந்து எல்லாமே இபாதத் தான். சம்பாதிக்கிறதும் இபாதத்து, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதும் இபாதத்து, சொன்ன மாதிரி தொழுவுறதும் இபாதத்து, இந்த புராணம் ஓதுறது, புரிஞ்சுக்கிறது எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். கார்ல சொன்னோம்ல ஏற்கனவே 4 வீல் மாதிரி 4மே வந்து ஒழுங்கா கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருக்கணும். நான் ஒரே எதிரியா தொழுக அமல் இபாதத்து நான் மார்க்கத்திலேயே போறேன் அப்படின்ட்டும் போயிடக்கூடாது. மற்ற 3 வீடும் போயிடும். இந்த ஒரே எதிரியா ஆரோக்கியம் 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 ஜிம்லயே போய் கிடக்கிறத வந்து அது ஒரு மார்க்கத்தை குறைக்க சொல்லக்கூடாது. நான் ஒரே சில பேர் சம்பாத்தியம் 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 பணம் சம்பாதிக்க பணம் சம்பாதிக்க பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு மார்க்கத்தை விட்டுறக்கூடாது. நம்ம ஒரே எதிரியா ஃபேமிலி 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 பிள்ளைங்க 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 எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன். என் பிள்ளைங்க தான் உழைக்கிறேன். இல்ல என் மனைவி மக்களுக்காக தான் உழைக்கிறேன். கடையிலேயே கடையாக கிடக்குறேன் அப்படின்ட்டு அப்படியே இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம வந்து பேலன்ஸா கொண்டு போகணும். அதான் அஹ்சன் அமலா என்ன அப்படி கூட நம்ம சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்க? சோ அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு ஒதுக்கி வைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த வசனம். أولئك لهم جنات عدن تجري من تحتهم الأنهار يحلون فيها من أساور من ذهب ويلبسون ثيابا خضرا من سندس واستبرق متكئين فيها على الأرائك نعم الثواب وحسنت مرتفقا. அத்தகையவர்களுக்கு அதன் என்னும் நிலையான சொர்க்க சோலைகள் உண்டு. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு பின்னாடி அங்கே அவர்கள் தங்க வளையல்களால் அலங்கரிக்கப்படுவார்கள். மெல்லிய பட்டு மற்றும் கனமான பட்டு ஆகியவற்றால் ஆன பச்சை நிற ஆடைகளை அவர்கள் அணிவார்கள். அங்கே அவர்கள் உயர்ந்த சிம்மாசனங்களின் மீது சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். அது எத்தகைய சிறந்த கூலி, எத்தகைய அழகான தங்குமிடம். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 31வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். சோ இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து நல்லவர்களுக்கு, ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலியான சொர்க்கம், அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், அதில் நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படின்றத எல்லாமே அந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரிசை வந்து அல்லாஹ் இந்த இடத்துல இந்த வசனத்துல வந்து சொல்லி காண்பிக்கிறான். உலாயிக்கலகும் அவர்களுக்கு, எவர்களுக்கு அந்த ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு ஜன்னாத்து அதன், ஜன்னாத் அப்படின்னு சொன்னா சுவர்க்க சோலைகள், அதன் என்னும் நிலையான சொர்க்க சோலைகள் உண்டு. தஜ்ரி மின் தஹ்திஹிம் அல் அன்ஹார், அவர்களுக்கு கீழாக ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ ஜன்னாத்து அதன் அப்படின்னா, அதன் என்ற சொல்லுக்கு வந்து மீனிங் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரே இடத்துல நிரந்தரமாக தங்குறதுக்கு பேர் அதின். அதின் அப்படின்னு சொன்னா ஒரே இடத்துல நிரந்தரமாக தங்குறது. சோ அப்போ இந்த இதற்கு சிறந்த எக்ஸாம்பிள் உலக வாழ்க்கையில அந்த குகைவாசிகள் இளைஞர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய வீடுகள், அவர்களுடைய அரண்மனை சுகங்கள், இது எல்லாத்தையுமே விட்டு குகைக்கு வந்து போனாங்க. சோ அவர்கள் வந்து ஒரு இடத்துல நிம்மதியாக தங்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அலைஞ்சு திரியக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. சோ அதற்கு பகரமாக அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, ஒருபோதும் அழியாத அந்த நிரந்தரமான அப்படின்னா ஒருபோதும் அழியாத, யாரும் வெளியேற்ற முடியாத இந்த பொருள் எல்லாம் நிலையான சொர்க்கத்தை அல்லாஹ் வந்து கொடுக்கிறான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ அப்ப ஜன்னத் ஆதன் அப்படின்னா நிலையான சொர்க்கம். அந்த இடத்துல வந்து நம்ம நிரந்தரமாக இருக்க முடியும். 1, 2வது வந்து அது எப்பயுமே அழிந்து போகாது. 3வது யாரும் அங்கிருந்து வெளியேற்றவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடமாக ஜன்னாத்து ஆதன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த சொர்க்கத்தினுடைய அழகை விவரிக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கியமாக பார்க்க முடியும். குர்ஆன்ல வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்துடைய அழகை பத்தி விவரிக்கும் போது எல்லாமே பல இடங்கள்ல வந்து தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், இப்படி பல்வேறு விதமான வாசகத்தை வந்து அல்லாஹ் வந்து பயன்படுத்துவான். சோ அந்த குகைவாசிகள் குகையில தங்கும் பொழுது, அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க
தாகத்தோடு இருந்தாங்க, வறட்சியோடு இருந்தாங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான நிலையில இருந்தாங்க. ஆனா, சொர்க்கத்துல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த என்ன அவர்கள் எங்க அமர்ந்திருக்கிறாங்களோ, எங்க நிலையாக இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு கீழே தெரிந்த அல்லது ஒரு நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குளிர்ச்சி, அதே மாதிரி ஒரு மன அமைதி, அதே மாதிரி ஒரு செழுமைய குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ யோசிச்சு பார்க்கணும். போன 29வது வசனத்துல நரகவாசிகள் தாகத்தால துடிதுடிச்சு நிக்கும் பொழுது, தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, உருக்கப்பட்ட செம்பு மாதிரியான ஒரு கொதிக்கும் நீர் வழங்கப்படும் சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிச்சான். அதே மாதிரி இந்த வசனத்துல நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதம் என்ன? நல்லவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குளுமையான, அழகான ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சொர்க்கத்த பத்தி அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, பேசி காட்டுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நரகவாசிகளுக்கு எப்படிப்பட்ட கூலி? சொர்க்கவாசிகளுக்கு எப்படிப்பட்ட கூலி? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். தொடர்ந்து யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் தஹபின் وَيَلْبَسُونَ ثِيَابًا خُضْرًا مِنْ سُنْدُسٍ وَإِسْتَبْرَقٍ. 2 விஷயம். ஒண்ணு அவர்கள் அங்கே தங்க வளையல்களால் அலங்கரிக்கப்படுவார்கள். 2வது விஷயம் மெல்லிய பட்டு அல்லது மற்றும் கனமான பட்டு. சுந்துஸ், இஸ்தபரக் 2த்துக்கும் சொல்ற விளக்கம். ஆகியவற்றால் ஆன பச்சை நிற ஆடைகளை அவர்கள் அணிவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக 31வது வசனத்தினுடைய தொடர்ச்சியாக பேசி காண்பிக்கிறார். இந்த குகைவாசிகள் மாதிரியான அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான இறை நேசர்களுக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய அந்த ராஜ மரியாதைகள் அல்லாஹ் இங்க தத்ரூபமா விளக்கி காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். அசாவிர் அப்படின்னு சொன்னா அந்த இது காப்புக்கு சொல்லுவாங்க. அசாவிர மின் தஹப் அப்படின்னா தங்க காப்பு. உலகத்துல நம்ம வாழக்கூடிய சமயத்துல முஃமின்களுக்கு தங்கம் அணிவது அப்படின்றது இஸ்லாமிய சட்டத்தின்படி தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஹராம். ஆனா அல்லாஹ்விற்காக உலக ஆசைகளை துறந்தவர்களுக்கு, உலக ஆசைகளே வேணாம் அப்படின்னு சொல்லி உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்துல அல்லாஹ் எப்படி கௌரவப்படுத்துறான்னு சொன்னா, தங்க ஆபரணங்களை அணிவித்து அவர்களை அழகு பார்க்கிறான் அப்படின்றத இதுல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த இளைஞர்கள் குகையில ஒடுங்கி இருந்தபோது எந்த ஒரு ஆபரணமும் அவங்க கையில இல்ல. அதாவது நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, உலகத்துல நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலுமே அதனுடைய ரிசல்ட் இப்ப தெரியாது. ஆனா, அதற்கு பகரமாக அல்லாஹ் மறுமை நாள்ல குடுக்குறான் இல்லையா? அந்த அலங்காரம் அவர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே மாதிரி சியாபன் குதுரன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பச்சை நிற ஆடைகள் அப்படின்னு சொல்லி சொல்லி காண்பிக்கிறான். சொர்க்கவாசிகளுடைய ஆடை பெரும்பாலும் பச்சை நிறமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்திருக்கு. சோ சோ அந்த கிரீன் கலர் பச்சை நிறம் அப்படின்றது அந்த கண்களுக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடியதாக, மனதிற்கு ஒரு அமைதியான தரக்கூடியதாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம இப்போ எத்தனையோ பச்சை கலரை பார்க்கிறோம். லைட் கிரீன் இருக்கு. அதுல கிரீன்லயே பல டைப் ஆஃப் கிரீன் இருக்கு. ஆனா சொர்க்கத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த பச்சை நிறம், இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கட்டும். அந்த பச்சை நிறம் இருக்கு இல்லையா? அந்த பச்சை நிறம் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக, மனதிற்கு ஒரு அமைதி தரக்கூடியதாக, ஒரு பிளசன்டாக, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இந்த பச்சை நிற ஆடைகளின் வழியாக நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சுந்துஸ், இஸ்தபரக் அப்படின்னு சொல்லி 2 தன்மைகளை 2மே பட்டு துணி இருக்கு இல்லையா? அதனுடைய வகைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். சுந்துஸ் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு மென்மையாக லேசா இருக்கக்கூடிய பட்டு துணிகளுக்கு சுந்துஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஸ்தபரக் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கனமா இருக்கும். ஆனா பாக்குறது கொஞ்சம் ஷைனிங்கா பளபளப்பா இருக்கும். அதே மாதிரி அதுல டைரக்ட் பொருள் என்ன அப்படின்னா, சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த பட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இஸ்தபரக் அப்படின்றது வேலைப்பாடுகள் நிறைந்த பட்டு மேலாடையாக அல்லாஹ் அணிவிச்சு கௌரவப்படுத்துவான் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக சொர்க்கவாசிகளினுடைய ஆடை எவ்வளவு சொகுசானதாக, எவ்வளவு கண்ணியமானதாக, எவ்வளவு ராஜ மரியாதையாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதுல கிடைக்கக்கூடிய அந்த ஆழமான பாடங்கள், படிப்பினைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, குகைவாசிகள் இருந்த அந்த கரடுமுரடான சூழல், கிழிஞ்ச அல்லது அழுக்கடைந்த ஆடைகள் இது எல்லாமே
அல்லாஹ்விற்காக வேண்டி அவங்க சகிச்சு கொண்டாங்க. அவங்களுடைய அந்த அன்கம்ஃபர்டபிள் எல்லாத்தையுமே வந்து அல்லாஹ் ஒருத்தனுக்காக சகிச்சு கொண்டாங்க. சோ அதற்கு பகரமாக, அதற்கு ஈடாக அல்லாஹ் என்ன செய்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலகத்தினுடைய மிக சிறந்த பட்டையும், தங்கத்தையும் வந்து பரிசாக வழங்குறான். ஏன்னா உலகத்துல இன்னைக்கு பார்க்கும்போது பட்டும் சரி, தங்கமும் சரி ஒரு சிறந்த மக்களுக்கு மத்தியில மதிப்பிடக்கூடியதாக இருக்கு. ஆனா சொர்க்கத்தினுடைய பட்டு, சொர்க்கத்தினுடைய தங்கம் என்பது அல்லாஹ்விற்கே தெரியும். சுப்ஹானல்லாஹ் ரொம்ப மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்றத அப்ப நம்ம செய்யக்கூடிய தியாகத்திற்கு பகரமாக அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட், ஒரு பரிசை அல்லாஹ் வந்து இதன் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். சோ அடுத்தது வந்து கௌரவம். அந்த மரியாதை, ராஜ மரியாதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இது வந்து வெறுமனே ட்ரெஸ் மட்டும் இல்ல, ஆடை மட்டும் இல்ல. ஒரு கௌரவ சின்னம். நல்லா பார்க்கணும். பல பேருக்கு மத்தியில அல்லாஹ் வந்து ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடிய அந்த அஹ்ஸன் அமலால இருக்கக்கூடிய மனிதர்கள அல்லாஹ் வந்து கௌரவப்படுத்தி அந்த ஆடைகள அணிவிக்கும்போது எப்படி இருக்கும்? அத யோசிச்சு பார்த்தாலே, மிக ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக, நம்ம யோசனைக்கு மனிதர்களுடைய அந்த குறைவான யோசனைக்கே இப்படி தோணுதுன்னா, சொர்க்கத்துல அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? அந்த ஆடைகள் எப்படிப்பட்டது? அதனுடைய அந்த பட்டு எப்படிப்பட்டது? தங்கம் எப்படிப்பட்டது? அந்த காப்பு கையில அணியக்கூடிய அந்த வளையல்கள் அது எப்படிப்பட்டது? சோ இதெல்லாம் யோசிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், மிகப்பெரிய ஒரு மரியாதை, மிகப்பெரிய ஒரு கண்ணியம் இதுவெல்லாம் நாளை சொர்க்கத்திலே கிடைக்கும் என்பதை ஒரு ஒரு பரிசாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். எதோட முடிக்கல, இன்னும் இருக்கு. முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக், அவர்கள் உயர்ந்த சிம்மாசனங்களின் மீது சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். இந்த ராஜ மரியாதை கௌரவத்தோட அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அப்படியே வந்து சொர்க்கத்துல வந்து ஒரு பெரிய சிம்மாசனத்த அவங்கள வந்து அல்லாஹ் வந்து அமர வச்சிருப்பான். அப்படி வச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், நிஅமத் ஸவாப், எவ்வளவு சிறந்த நற்கூலி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு தூண்டக்கூடிய ஒரு வார்த்தைய சொல்றான். நிஅமத் ஸவாப்னா அவர்கள் எவ்வளவு எத்தகைய சிறந்த கூலியை அடைந்திருக்கிறார்கள். ஹஸுனத் முர்தஃபகா, ஒரு மிக சிறந்த அழகிய தங்குமிடத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். சோ அப்ப இறை நம்பிக்கையாளர்கள் அவங்க மறுமையில அனுபவிக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒரு சந்தோஷமான நிலைய அல்லாஹ் வந்து வர்ணிச்சு சொல்லி காண்பிக்கிறான். முத்தகீன அப்படின்னு சொன்னா சாய்ந்து, அப்போ வந்து அந்த ராஜ மரியாதை அப்படின்னு சொன்னா ஒன் சைடா உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு மாதிரியா கைய வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஒன் சைடா ஒருவன் தன் பாரத்தை ஒரு பக்கமாக சாய்த்து ஒரு ஒரு நிம்மதியோட அமர்ந்திருக்கிற அந்த ஸ்டைல தான் வந்து அந்த இத்திகா முத்தகி ஈன அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ அப்போ அந்த உலக வாழ்க்கையில அந்த குகைவாசிகள் என்ன செஞ்சாங்க, நிம்மதியாக ஒரு இடத்துல உட்கார்றது கூட இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா மறுபக்கம் இன்னொரு விஷயம் அதுல அடங்கி இருக்கு. அந்த குகைவாசிகள் இங்கிட்டும், அங்கிட்டும் எல்லாம் வந்து நம்ம புரட்டணும்னு சொல்லிலாம் சொல்லி காண்பிக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்கு பகரமாக, அவர்களுக்கு ஈடாக அல்லாஹ் என்ன செய்றான்னா, எந்த கவலையும் இல்ல, எந்த ஒரு கவலையும் இல்ல, எந்த ஒரு பயமும் இல்ல. ஒரு ராஜாவை போல் அவர்கள் சாய்ந்து அமர்ந்திருப்பார்கள். இதேதான் நல்லவர்களுக்கும். ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கூலியை தருவான் என்பதை இதன் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. அல் அராயிக் அப்படின்னு சொன்னா சிம்மாசனங்கள். அராய்க் அப்படின்றது வந்து வெறுமனே வந்து நம்ம சேர் உட்கார்றோம் இல்லையா? அந்த மாரி சேர் இல்ல. பட்டு துணிகளால, அதே மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய வந்து திரை சீலைகளால அலங்கரிக்கப்பட்ட அந்த ராஜகட்டில்கள், அரச கட்டில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயர்ந்த சிம்மாசனத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையாக அல் அராயிக் என்ற வார்த்தைய வந்து அல்லாஹ் வந்து பயன்படுத்தி காண்பிக்கிறான். இப்ப சொர்க்கத்துல ஒரு மென்மையான சொகுசான அ நார்மலா வந்து ஒரு பஞ்சு வச்ச சேர்ல நம்ம உட்காரும்போதே எவ்வளவு பெரிய வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஒரு நிம்மதியா ஒரு குஷனோட உட்காரும்போது. இப்ப அதே மாதிரி சொர்க்கத்துல அல்லாஹ்வினுடைய இடத்துல நம்ம உட்காரும் பொழுது, அந்த அந்த ரம்மியமான காட்சி அத நம்ம விவரிக்கவே முடியல. அவ்வளவு அழகாக அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல நமக்கு வந்து ஒரு தூண்டுதல ஏற்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். நிஅமத் ஸவாப், சிறந்த கூலி. அப்போ அல்லாஹ் வந்து அவருடைய அடியார்களுக்கு நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஈமான் கொண்டு சிறந்து விளங்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மிக சிறந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பாராட்டி சொல்றான். அப்ப அல்லாவே அதை பாராட்டி சொல்றான் அப்படின்னும் போது அதுல என்ன ஆகும்? அதனுடைய இன்பம் எப்படிப்பட்டது? அதுல வந்து அதனுடைய சுகம் எப்படிப்பட்டதுன்றது நம்ம கற்பனை செய்ய பார்க்க முடியாது. நம்ம சொல்லலாம் என்ன சிறந்த கூலி, நல்ல கூலி அப்படின்னு சொல்லி. ஆனா அல்லாவே இதை வர்ணிக்கும் போது நிஅமத் ஸவாப், ஒரு சிறந்த நற்கூலி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வர்ணிக்கிறான். அப்படின்னும் போது அந்த சுகம் நம்மளால் நம்ம கற்பனைக்கு ஆஹ் எண்ணவே முடியாத அளவிற்கு இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலே நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக ஹசுனத் முர்தஃபகா, அவர்களுடைய தங்குமிடம் அழகான தங்குமிடமாக மாறும்.
முர்த்தஃபக் அப்படின்னு சொல்லி வந்து முர்த்தஃபக்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் வந்து அவனுடைய முழங்கையை ஊன்றி இளைப்பாறும் இடத்தை வந்து குறிக்கும். இது எங்க வந்துச்சுன்னு சொன்னா இதே முர்த்தஃபக்கா வந்து 29வது வசனத்துல வந்துச்சு. சாஅத் முர்த்தஃபக்கா, அது மிகவும் கெட்ட தங்கும் இடமாக இருக்கும். யாருக்கு? கெட்டவர்களுக்கு. அதாவது அல்லாவை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு, அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வந்து சாஅத் முர்த்தஃபக்கான்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல 30வது வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்றான், சொர்க்கத்துல அவர்கள் இருக்கக்கூடிய இடம் ஹசுனத் முர்த்தஃபகா, மிகவும் அழகான தங்கும் இடத்திலே அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் வந்து புகழ்ந்து சொல்வதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. சோ இந்த வசனத்தினுடைய இந்த வசனத்தோடு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த குகைவாசிகளுடைய வரலாறு, அதே மாதிரி அவர்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த நற்கூலிகள் பற்றி வந்து அல்லாஹ் வந்து இதோட நிறைவடைய செய்கிறார். சோ 31வது வசனத்தோட அந்த குகைவாசிகளுடைய வரலாறு, அதற்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் முடிச்சிட்டு, அப்போ இந்த லாஸ்டா வந்து குகைவாசிகளுடைய அந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லாஹ் ஒருவனுக்காக நீங்கள் எந்த விஷயத்தை இழந்தாலும், எந்த விஷயத்தை நீங்கள் தவறவிட்டாலும், அதை விட மிக சிறந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் நிச்சயமாக தருவான். சில வேளை இம்மையிலும் வழங்குவான் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அல்லாவுக்காக வேண்டி நம்ம இந்த உலகத்துல படக்கூடிய கஷ்டங்கள், தியாகங்கள், அசௌகரியங்கள் எல்லாமே தற்காலிகம் தான். அந்த எண்ணம் நமக்கு வரணும். தற்காலிகத்திற்காக வேண்டிதான் நம்ம வந்து இவ்வளத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சோ அல்லாஹ் வந்து இதற்கு பகரமாக மிக சிறந்த ஒரு பகரத்தை அல்லாஹ் வந்து மிக சிறந்த ஒரு ஓய்வை அல்லாஹ் நமக்கு மறுமையில் தருவான் அப்படின்ற ஒரு உத்வேகம் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ தியாகத்திற்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நாம் யோசிக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தா சொர்க்கவாசிகள் வந்து பட்டு ஆடைகள் அணிந்திருப்பார்கள், தங்க காப்புகள் அணிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து விவரிச்சு சொல்லியிருக்கிறான். சோ அந்த இளைஞர்களை பார்க்கிறோம், நம்ம வந்து அந்த அரச குடும்பத்து இளைஞர்கள், பெரும் வசதியான இளைஞர்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடுறாங்க, அந்த குகையை நோக்கி ஓடுறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு வந்து என்ன செய்யறான்? மறுமை நல்ல ராஜ மரியாதையை கொடுக்குறான், ராஜ அந்தஸ்தை வந்து அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து கொடுக்குறான். சோ அல்லாவிற்காக நம்ம ஒரு விஷயத்தை விடுறோம் அப்படின்னா, அதை விட மிக சிறந்த பகரம் மறுமையில் கிடைக்கும். அதே மாதிரி அதுன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு வார்த்தையே சொல்லியிருந்தான். இப்போ இந்த உலகத்துல நம்ம கட்டக்கூடிய வீடு அல்லது வந்து நம்ம இருக்கக்கூடிய தங்குமிடம், இது எல்லாமே நிலையற்றது, நிரந்தரம் இல்லாதது. சோ ஈமான் அடிப்படையில நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் என்றைக்குமே அழியாதது. யாரும் அதனை அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி எப்பயாவது நம்மளை விட்டு போயிருமா அப்படின்ற பயமும் நமக்கு இருக்காது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்களுக்கு பின்னணியில என்னன்னா, இந்த சந்தோஷம் எனக்கு கொஞ்ச நாள் நீ இருக்காதா அப்படின்னு. ஆனா அது போயிரும். அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம கட்டக்கூடிய அந்த இது அது கட்டிடங்கள் அது எல்லாமே சரி. நம்ம அமைக்கக்கூடிய எல்லா இதுவுமே போயிரும். ஆனா ஈமானின் அடிப்படையில அந்த அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் இருக்குல்ல, அது எப்பயுமே நம்மள விட்டு போயிரும்ன்ற பயம் நமக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அதே மாதிரி அந்த தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அவர்களுக்கு கீழே வந்து ஆறுகள் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு காட்சி, ஒரு மன அமைதிக்கான ஒரு ஒரு சிம்பல் இது. இப்போ அந்த குகைவாசிகள் வந்து என்ன செஞ்சாங்க? தண்ணீருக்கும் கஷ்டப்பட்டாங்க, சாப்பாடுக்கும் கஷ்டப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. ஆனா சொர்க்கத்துல தாகமும் ஏற்படாது. அதே மாதிரி அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அங்க வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த அடையாளம் தான் அந்த ஆறுகள். ஒரு முஃமினுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கி தந்தருள் புரிவான். எனக்கு வசனம். உலாய்க்கு லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி. உலாய்க்கன்னா அவர்கள்னா இந்த குகைவாசிகளை மட்டும் சொல்லல. இந்த இல்ல. ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்யறாங்க இல்லையா அவங்கள. சொல்றான். அது நமக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம செஞ்சா நமக்கும் கொடுக்குறேன்னு சொல்றான். இந்த உம் அதுங்கிற ஒரு சொர்க்கம், அதான் சொல்றாங்க நிலையான சொர்க்கம்னு சொல்றாங்க இல்லைங்களா? நிலையானதுன்னு சொல்றாங்க. நமக்கு பாத்தீங்கன்னா நிலையான சொர்க்கம் என்ன, அதுல போரே அடிக்காது. இந்த ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா? ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போறோம், என்ன ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போறோம். போய் எத்தனை நாள் நமக்கு பக்கத்துல அழகா இருக்கும், கிரீனா இருக்கும். என்ன ஒரு 10 நாள் இருக்க முடியுமா? ஒரு மாசம் இருக்கலாமா? என்ன அதுக்கப்புறம் வீடை தேடுவோம். என்ன நினைக்கிறீங்க? அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? வேற ஊருக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க.
என்ன வீட்டுல ம். வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுல ஒரு 3 மாசம் இருக்கிறோம், ஊடு ஊடு போர் அடிக்கிற மாதிரி தெரியுங்க, வெளியே போயிட்டு வருவோமா அப்படின்னு மனசு. ஆனா அங்க வந்து மனசு வந்து என்ன நினைக்கும், இந்த இடத்த விட்டு போகவே கூடாதுன்னு எல்லாம் அந்த மாதிரி அந்த ஆமா, அமைதியை எல்லாம் அப்படியே அமைச்சே வச்சிருவான். வச்சிருவான். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அருமையான ஒரு வீடு மேல கீழே தண்ணி பாத்துறீங்களா அந்த மாதிரி? இது வரைக்கும் பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. மாலத்தீவுல போனீங்கன்னா பார்க்கலாம். மாலத்தீவுல ஹோட்டல்ல என்ன பண்ணிருப்பாங்க, கீழே கண்ணாடி இருக்கும். என்ன தண்ணி கீழே ம். கடலுக்கு கீழே மேல வீடு இருக்கும். கீழே கண்ணாடியிலேயே பண்ணிருப்பாங்க. கீழே பார்த்தா அழகா மீன்கள்லாம் ஓடும். என்ன சோ அதை அந்த சீனை கொண்டு வரல. என்ன சோ இப்ப பாருங்க, தண்ணி தான் எங்க பார்த்தாலும் பெரிய 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 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கட்டும், எங்கேயா பார்த்தாலும் தண்ணி தான் இந்த ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. நீர்வீழ்ச்சி பார்க்கறதுக்கு அவ்வளவு, ஓடுற தண்ணியை பார்க்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷம். என்ன ம். நிக்கிற தண்ணி குளத்துல குளம் அள்ளி குளம் பாக்குறோம், அதை விட இந்த மாதிரி ஓடுற தண்ணி இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப எவ்வளவு ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு பார்க்க நசீபு கொடுக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி இந்த உலகத்துல இந்த மாதிரி தியாகங்கள் செஞ்சா இந்த இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே சொல்றோம். நம்ம வந்து தியாகம் செய்யறோம், நம்ம வந்து நகை போடுறது இல்ல, பட்டு ஆடை உடுத்துறது இல்ல. ஆனா பெண்களுக்கு இப்போ ஹலாலா இருக்கு இல்லைங்களா? என்ன பெண்களுக்கும் இந்த நன்மை அங்க கிடைக்கும். பெண்கள் இங்க இப்போ சில பேர் பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. என்ன காசு பணம் இல்லாம இவ்வளோ ஈமானோட என்ன ஹலாலா தான் சம்பாரிச்சு சாப்பிடணும் அப்படின்னு கணவன்மார்களை வந்து மோட்டிவேட் பண்ணி, என்ன எனக்கு நகை முக்கியம் இல்ல, பட்டு முக்கியம் இல்ல, என்ன நீங்க வந்து ஹலாலான வழியில போய் ரிஸ்க தேடுங்க, நம்ம சுத்தமான என்ன நமக்கு வரணும் அப்படின்ட்டு இங்கே இருந்தாலும் ஓகே. ஏற்கனவே இங்கே நிறைய பேர் மாஷா அல்லாஹ் நிறைய கோல்டு வச்சிருக்கிறாங்க, இந்த தங்க ஆபரணங்கள் பட்டு சேலைகள் எல்லாருக்குமே இருக்குது வச்சுங்களேன். அவங்க அதுக்கு சதக்காலாம் கொடுத்தாங்கன்னா அதை விட இன்னும் சிறப்பா எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஆண்களுக்கும் செய்யறாங்க. நமக்கு இங்க ஹராமாக்கப்பட்டிருக்கு. என்ன இப்ப நீங்க நான்லாம் வந்து கோல்டு போட முடியாது, பட்டு சட்டை போட முடியாது இல்லையா? என்ன இப்ப நீங்க நான்லாம் கோல்டு போட ஆரம்பிச்சோன்னா நகை இன்னும் எங்கேயே போயிடும். என்ன இப்பவே வானத்தை தொட்டுருச்சு. என்ன சோ பெண்களும் நகை போட முடியாது, ஆண்களும் நகை போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்கள் ஹராம் அப்படிங்கறதுனாலதான் நம்ம மார்க்கத்துல, மற்ற மார்க்கத்துல போடுறாங்க. என்ன பெண்கள் அணிகிற அளவுக்கு யாரும் ஆண்கள் அணிகிறது இல்லை இல்லைங்களா? அந்த சொல்றப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும், மெல்லிய பட்டுங்கிறான், மொத்த பட்டுங்கிறான், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், அங்க போய் பார்த்தா தெரியும். இல்ல சோ அரசர்களை கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறான் பாருங்க. நம்ம வந்து வீட்டுல அந்த எல்லாம் நம்மள எப்படி கெஸ்ட் அரசருக்குள்ள அரியணையில உட்கார வச்சு இன்னும் மத்த ஆயத்துக்களை சொல்லுவோம். எப்படி அந்த சொர்க்கத்தோட சீன் எப்படி இருக்கும், எப்படி சின்ன பிள்ளைங்க வந்து எப்படி தண்ணி கொண்டு வருவாங்க, அதெல்லாம் அவங்களுடைய கிளாஸ் எப்படி இருக்கும், என்ன வெள்ளியிலயும் கண்ணாடியிலயும் கலந்து செஞ்சிருப்போம், அந்த தண்ணி எப்படி இருக்கும், அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். அதுல வந்து அந்த மதுவை குடிச்சா தலைவலியும் வராது, போதையும் வராது. என்ன அது மாதிரி இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே கொண்டு வருவான். என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக நம்மள என்ன நல்ல காரியம் செய்யுங்க, நல்ல காரியம் செய்யுங்க, இதெல்லாம் அங்க இருக்குங்கிறது வந்து நம்ம உண்மையா நம்பி நம்ம விடாமுயற்சியோட நற்காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ். அதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்ப தியாகம் செஞ்சா நாளைக்கு வந்து நன்மை கிடைக்கும். இப்போ இப்போ வந்து இப்போ உடம்பு உடற்பயிற்சி செஞ்சா கஷ்டமா தான் இருக்கும். இந்த இந்த செய்யும் போது வெயிட்டு தூக்கும் போதோ இல்லை நடந்து ஓடும் போதோ சில சிரமங்கள் தான் இருக்கும். ஆனா அதோட பயன்கள் இருக்கு இல்லையா? நாளைக்கு பாத்தீங்கன்னா சுகர் வராது, பிபி வராது. என்ன அல்லாவுடைய நாட்டுன்னு வச்சுங்களேன். அல்லாஹ் சொல்றான் வந்து நோயை கொடுக்கறதோ நிவாரணம் கொடுக்கறதும் அல்லாஹ். ஆனா உன்னுடைய பொறுப்பா இருக்குன்னு சொல்றான். நான் வந்து இப்படிதான் இருப்பேன், நான் வந்து ஒரு எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன், நீனா முடிவு பண்ணிக்கிட்டா அது ஒரு தன்னாசிக்கு தான் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த மாதிரி தான் மறு உலகத்துக்காக நம்ம பாடுபட்டா, இப்ப சில விஷயங்களை தியாகம் பண்ணா மறு உலகத்துல எல்லாத்தையும் தரேங்கிறான். சொன்ன மாதிரி அல்லாவே சொல்றான், மிகச்சிறந்த கூலி. என்ன யாராலையும் அந்த கூலி கொடுக்க முடியாது. என்ன நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும், முதலாளிகிட்ட கடுமையா உழைச்சாலும் என்ன அந்த முதலாளியில என்ன செஞ்சிட முடியும்? என்ன சம்பளம் கொடுக்கலாம், ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம், இல்ல ஒரு கார் வாங்கி கொடுப்பாரு அவரு. அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்? என்ன அவருக்கு உள்ள மனசுல உள்ள கஷ்டத்தை கொடுக்க முடியாது. என்ன சோ சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. என்ன காசு பணத்தால்தான் வந்து ஒரு முதலாளிகளை கொடுக்க முடியும் இல்லைங்களா? அந்த இது வந்து அங்க போனோம்னா நமக்கு வந்து எந்த கவலையும் இருக்காது. அல்லாஹ் வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குறான்.
மிகச்சிறந்த ஓய்விடம் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றான் இன்ஷா அல்லாஹ். நமக்கு இல்ல இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு பூஸ்ட் கிடைக்குது. அல்லாஹ் வந்து இப்படி எல்லாம் நமக்கு வந்து நல்லது செய்ய இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. சோ அஹ் நற்செயல பெரிய பெரிய லெவல்ல போய் பெருசா போய் ஜிஹாத் பெருசெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா செய்யக்கூடிய அந்த தொழுகை, வணக்கம், இபாதத்து இதுதான். மத்தவங்களை பார்த்து சிரிக்கிறது, சலாம் சொல்றதே எல்லாம் நன்மை எழுதுறான். என்ன ஒரு உம் உறவை சேர்த்து வைக்கிறது நன்மை எழுதுறான். என்ன பாதையில கிடக்கிற ஒரு குப்பையை அகற்றுறது, ஒரு இடையூறு அகற்றுறது நன்மையா சொல்றான். ஒருத்தன் வழி தெரியாம தெரிஞ்சான்னா அவனுக்கு வழி சொல்றது நன்மைங்கிறான். என்ன சோ காசு பணம் இல்லைன்னா கூட ஜக்காத் கொடுக்கறதுக்கு அவனை பார்த்து ஒரு கண்ணியமா நடத்துறது. என்ன சில பேர் ஏழைகள் வந்தாங்கன்னா விரட்டக்கூடாது. விரட்டி அவங்கள அவமரியாதை பண்ணி அனுப்புறதை விட நன்மையா சொல்லி காசு இல்லைன்னா கூட வந்து ஏதோ ஒரு நல்ல வார்த்தைகள், ஒரு 4 நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தைகளை சொல்லி அப்படியும் இருக்கு. அப்படி நீங்க பேச ஆரம்பிச்சா ஏழைகளை அது வேற மாதிரியா நடக்கும். அது பெரிய டிஸ்கஷன் வச்சுக்கோங்களேன். அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிஸ்கஷன் நம்ம போவேன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல நம்மளுடைய இகலாச பாக்குறான், நல்ல அந்த மனசை பாக்குறான். அல்லாஹ்க்காக நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு நற்கூலி உண்டு இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி சொர்க்கத்துல நமக்கு எல்லா சவாபம் எல்லாம் கொடுக்கணும், நேம சவாபம் கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். இந்த வேற ஓகே வேற வேற என்ன இருக்கு இதுல பேச வேண்டியது? சொல்லுவாங்கல்ல இளமை ஆத்திக்குடிய சொல்லுவாங்க, இளமையில் சோம்பல், முதுமையில் வறுமைன்னு ஏதோ சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை வரும். என்ன இளமையில சோம்பேறியா இருக்கிறவன் முதுமையில வறுமையா இருப்பான் அப்படின்னு. ஆப்போசிட்ல இளமையில சுறுசுறுப்பா இருந்தா மறுமையில மறுமையில முதுமையில ஆனந்தமா இருப்பாங்க. என்ன நினைக்கிறீங்க? காலத்தை விட்டுறக்கூடாது. இந்த உலகத்தை விளைநிலம், அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த நம்மளால எவ்வளவு மேய்ச்சலை என்னது விளைநிலத்தை நம்ம எவ்வளவு அறுவடை செஞ்சு முடியுமோ நன்மை அறுவடை செஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ அதான் கஷ்டம். இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு மறுமையில இன்பங்கள் இருக்கு இல்லைங்களா? சில நம்ம தியாகம் செய்யும் போது என்ன ஹலால் ஹராம் செய்யக்கூடாத பேணுறது, மார்க்கத்தை பேணி செய்யும் போது சொல்றாங்க இன்னமால் யுஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்தோட நிலவுகள் இருக்கிறான். இன்னமால் யுஸ்ரிங்கிறது சிங்கிள் ஒருமை, யுஸ்ராங்கிறது பன்மைங்கிறாங்க. ஒரு கஷ்டத்துல பல நன்மை எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் சில கஷ்டங்கள் வரும், நான் அல்லாஹ்க்காக நம்ம மனம் பொறுத்துக்கிட்டா, நான் சபூர் செஞ்சா அதுலயும் நிறைய நன்மைகள் கிடைக்கிற மாதிரியும் எனக்கு நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல என்ன நடந்ததுங்கிறத சொல்றேன். இன்ஷா அல்லாஹ்.